கண்டிப்பா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும் அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வில் டூ. ஓகே. ஐ மீன் டிஎஸ்ஏல ப்ரியர் நாலேஜ் இருக்கணுமான்ற क्वेश्चन தான். டிஎஸ்ஏக்கு ப்ரியர் நாலேஜ் தேவையில்லை. we are going to start from scratch. ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்கிராச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே சார், thank you. Alright, okay. And a lot of people are asking for how many days course? This will be 2 months, 8 weeks program. So about the program we'll discuss at the end of the session. We will also share the information in WhatsApp group. Yeah. Using of DSA, can you say real world project examples? We will go through it now. I'll show you an example. Okay, I'm going to share my screen and I'm going to talk about it. Sir, hi sir. I have an intermediate level knowledge in like Python and Java. So am I eligible for learning this, sir? You're more than eligible. See. So I have a basic knowledge about like OOPS concept, like those kinds. So is it okay? That's too much for you actually. You are more than eligible. Don't worry about it. Basic programming language knowledge irundale podum. You can get started with DSA. We'll talk a lot about it. யார் யாரெல்லாம் DSA படிச்சு என்ன மாதிரி ஜாப்ஸ்ல எல்லாம் போயிருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம பேசலாம். salary packages கூட நம்ம பேச தான் போறோம். Okay, don't worry about it. All of your questions will be answered, but we'll keep it for the end of session. All right? Okay, great. Hey, hi. Sorry for the interruption. First of all, good morning to everyone. And my question is, அஷித், இப்போ வந்து இப்போ எந்த ஒரு இந்த கான்டெக்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் நம்ம ஸ்பீக் பண்ணும்போது இப்போ வந்து எல்லா ஒரு எந்த ஒரு டேட்டா வந்தாலும் நம்ம வந்து ஒரு டிபியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தட் மேபி ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆர் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ டிஎஸ்ஏங்கிறது இன் மெமரி ஆஃப் அலோகேஷன்ல நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஷார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கா இருக்கலாம், தட் மேபி எஸ்எல்சியா இருக்கலாம், இன் மெமரி ஃபுல்லா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஎஸ்ஏ ஒர்க் பண்ணணுமா இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ல வரும்போது? கண்டிப்பா டிஎஸ்ஏனாலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை பில்ட் பண்றது தான். ஓகே, ஒன் குவிக் எக்ஸாம்பிள் இஸ் வாட்ஸ்அப் டவுன் ஆச்சு தெரியுமா? ரீசெண்டா ஒரு 6 months முன்னாடி 2-3 hours வாட்ஸ்அப்பே வேலை செய்யல. அது ஏன்னா ஒரு டெவலப்பர் பண்ண சின்ன மிஸ்டேக், அது கோட் ரிவ்யூல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெவலப்பரோட salary பேக்கேஜ் எவ்வளவு தெரியுமா? மந்த்லி 5 lakh rupees. மெட்டாவோட எம்ப்ளாயி மந்த்லி 5 lakh rupees வாங்கிட்டு இருக்கான். ஹி இஸ் வெரி குட் இன் டிஎஸ்ஏ. அவன் டிஎஸ்ஏ இன்டர்வியூஸ்னா கிளியர் 4 rounds ஆஃப் இன்டர்வியூ இருக்கு. கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஃபேஸ்புக்ல. அவன் டிஎஸ் எல்லாம் ஈஸியா கிராக் பண்ணிட்டு உள்ள போன பையன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். அந்த பக்னால இன்ஃபைனைட் லூப்ல போயிட்டு சர்வர்ஸ் கிராஷ் ஆச்சு. மல்டிபிள் சர்வர்ஸ்ல கோட் ரெப்ளிகேட் ஆயிருந்துச்சு, சிங்க்ரனைஸ் ஆயிருந்துச்சு. ஒரு சின்ன பக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஹி கிராஷ்ட் என்டையர் வாட்ஸ்அப் சர்வர்ஸ். அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணி அவனை வார்ன் பண்ணி இவ்வளவு விஷயம் நடந்துச்சு உள்ள. ஸோ டிஎஸ்ஏ கேன் இம்பாக்ட் யுவர் பிசினஸ். டிஎஸ்ஏ உங்களுக்கு தெரியாம நீங்க கோட்ல கை வச்சீங்கன்னா இட் வில் ஒர்க். யூ கேன் மேக் எனிதிங் ஒர்க் வித் யுவர் கோட். But if you're not implementing DSA and if you're not very careful about what you write, it can cost a fortune to the business. Okay? Thank you. Okay, fine. So we'll yeah, no problem. We'll stop with the questions here and we'll move on to the most important part. So let me share my screen. Okay. யாருக்குமே ஸ்கிரீன் தெரியுதா? Yes sir. Okay, all right. All right. And one question before, a lot of people are asking me to talk in English. Guys, this is a Tamil session. We will have another session in English probably next week. All right. But if you can stay here and understand a little bit, you can stay. Otherwise, you can leave. All right. Because the entire session is in Tamil. If you want to join an English session, we'll broadcast a message in the group about the date and time. All right. Okay. Fine. All right. Okay. First நம்ம வந்து குயிக்கா பார்க்கணும் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா
நீங்க ஒரு Intel i7 ப்ராசஸரோ i9 ப்ராசஸர் வாங்கும்போது it would say something like 3.4 gigahertz அப்படின்னு சொல்லும், ரைட்? நீங்க பார்த்துருப்பீங்க. 3.4 gigahertzனா என்ன? 3, 4 and 9 zeros. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 instructions per Elias, does anybody have admin access here? Somebody is removing me from the session. What is it? Yeah. Somebody is removing me from the session. It says somebody has removed you from Oh. the session. Does Okay, anyone has I'll admin do access one. here? No. Only yes. Only I have. Once again, I'll do one thing. Okay. I'll send you a email invite. You just join through that. No, this is fine. If it happens one more time, we can do that. Okay, fine. You proceed then, yeah. All right. So what happens is the processor can process these many instructions per second. Now, what is an instruction? What is an instruction? If there are any electronics students here, they'd be able to answer. Okay, just raise your hand if you know the answer. What is an instruction? Okay, there's nobody here. Fine. ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா எக்ஸாக்ட்லி 0 and 1 யாரோ சொல்றாங்க கரெக்டா? 0 and 1 பர்ஃபெக்ட் மரன், குட். பட் 0 and 1 என்ன கம்ப்யூட்டர் டெர்மினாலஜில? கம்ப்யூட்டர் டெர்மினாலஜில 0 அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ப்ராசஸருக்கு 0 and 1 மட்டும் தான் புரியும், பைனரி மட்டும் தான் புரியும் கம்ப்யூட்டருக்கு. 0ன்னு சொன்னீங்கன்னா பவர் ஆஃப், பர்ஃபெக்ட். 1னா பவர் ஆன். ஓகே, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கம்ப்யூட்டருக்கு பவர் ஆஃப் அண்ட் பவர் ஆன்ன்ற சிக்னல் பாஸ் பண்றோம். இதுக்கு பேரு தான் கிளாக், ஃப்ரீக்வன்சி ஆர் கிளாக், கிளாக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராசஸருக்கு இந்த லாங்குவேஜ் தான் புரியும். சரி, 0 and 1 பேசிட்டோம், கம்ப்யூட்டருக்கு பவர் ஆஃப் ஆன் மட்டும் தான் புரியும். இதை வச்சு நம்ம என்ன செய்யறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி நோட் பேட் ஓபன் பண்ணி ஏன்ற ஆல்பபெட் டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீபோர்ட்ல ஏன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல உங்க கம்ப்யூட்டர் மானிட்டர்ல உங்களுக்கு ஏன்ற ஆல்பபெட் தெரியுது, கரெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. கீபோர்ட்ல இருந்து நீங்க ஏன்னு டைப் பண்றீங்க. இது நேரா எங்க போகும்னா மதர் போர்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் மதர் போர்ட்ல இருந்து எங்க போகும்னா ரேம்க்கு போகும். ரேம்ல இருந்து எங்க போகும் அப்படின்னு சொன்னா ப்ராசஸருக்கு போகும். ரேம் இல்லைன்னா ப்ராசஸர் வரைக்கும் இன்ஃபர்மேஷனே போகாது. இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு மதர் போர்டுக்குள்ள போகும்போது மிஷின் கூட மாறிடும், 0s and 1s கன்வெர்ட் ஆகிடும், 0 1s. ஸோ ரேம் அதை எடுத்து ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ரேம்ல இருந்து ப்ராசஸருக்கு போயிட்டு டேட்டா ப்ராசஸ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டு இது மறுபடியும் எங்க கொடுத்துட்டு மறுபடியும் டைரக்டா உங்களுக்கு இது இங்க போகாது, இது உங்களோட மானிட்டருக்கு வரும். ஸோ திஸ் இஸ் த என்டையர் ஃப்ளோ. இப்படிதான் ஒர்க் ஆகும், ரைட்? பர்ஃபெக்ட். நான் இப்போ என்ன பண்ணுவோம், நீங்க ஏன் டைப் பண்ணணும் என்ன ஆகும், பைனரி கூட கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ? கேபிட்டல் ஏ உடைய ASCII வேல்யூ 65. இந்த 65 பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது let's do a mathematical calculation here. 2 4 8 16 32. So 32 plus 16 48, 48 plus 8 56 60 63 தான் இருக்கு நமக்கு 10ல. So you'll have to double it again. So it's 1 0 0 0 0 0 1. Okay, 64 plus 1 64 and 1 add பண்றோம், it becomes 65. பைனரி வேல்யூ 65 கிடைச்சிடுச்சு. ஸோ நீங்க ஏன்னு டைப் பண்ணும்போது ப்ராசஸருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சீக்வன்ஸ்ல பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 உள்ள பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 1 சாரி இந்த சீக்வன்ஸ்ல போகும், ரைட்? இந்த சீக்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள போகும். ஸோ how many instructions? 1 2 3 4 5 6 7. ஸோ இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா
இவ்வளவுதான் இவ்வளோ ஒரு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்றீங்க? only 7 instructions பாஸ் பண்றீங்க. So your processor is still capable of having billion more instructions. Okay. Okay, I've come back. Okay, so 3.4 billion instructions la only 7 instructions தான் பாஸ் பண்ணிருக்கும். So your processor can still process a lot of data. Okay, so basically computer இப்படி தான் ஒர்க் ஆகும். Now நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸ் ஏன் தேவைப்படுது? கம்ப்யூட்டர்ஸ் ஏன் தேவைப்படும்? Can somebody answer? சார் நம்மளோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்றதுக்கு சார். ஒர்க் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகே, வேற Store the data. ஓகே, ஃபாஸ்டான கால்குலேஷன். ஓகே, குட். Storing data. Okay, okay. There are a lot of answers. One most important thing is நம்ம வேலையை ஈஸியா ஆக்கணும், குயிக்கா ஒர்க் முடிக்கணும், ரைட்? To do the work, to do some work again and again. Yes, அதுவும் கரெக்ட் தான். நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. பட் இன் ஷார்ட், காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை டக்குன்னு வேலையா முடிச்சிடணும். கரெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன், what are the factors of number 10? number 10 ஓட factors என்ன? number 10 உடைய factors 1 to 5. awesome. 100 kind of factors. Number 120. the number it will come out. 500. Okay, so 4 factors for 10. 100 க்கு it's 1 2 5 10 25 50 and 100. correct? So எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 1 2 5 10 25 50 100. 1 to 4 20 is வரல. also there. 4 and 20 is also I missed. Okay, so there are 9 factors. 400. Okay, 400 it is 9 factors. Perfect. Can somebody tell me for 1000? 1000 க்கும் பண்ணலாம், கரெக்டா? ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தோம்? 5 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டோமா? இதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்தோமா? 1000க்கு எவ்வளவு டைம் ஆகும்? 2 minutes? 2 minutesல சொல்லலாம். ஓகே, குட். 10,000க்கு எவ்வளவு மினிட்ஸ்ல சொல்லலாம்? 10,000 என்ன? 10 to the power of 4 எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ்ல சொல்லலாமா? சரி, ஹையஸ்ட் டைம் எடுப்போம், ஒரு 45 மினிட்ஸ் சொல்லலாம். ஓகே, 10 to the power of 4க்கு. 10 to the power of 18க்கு எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? எவ்வளவு நேரம் இல்ல, எவ்வளவு வருஷம் எடுப்போம், அதுதான் கொஸ்டின் இங்க. கரெக்ட்? ஃபைன். ஸோ திஸ் வுட் ரஃப்லி டேக் ஒரு 500 years போடலாமா? பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் ஈவன் பாசிபிள் டு கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ்? ஹியூமன்ஸ் உட்காந்து பண்ணாம ஹியூமன் பிரெயின் யூஸ் பண்ணி போறோம்னா நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஹியூமன் பிரெயின் கேன் ஒன்லி ப்ராசஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஆன் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம். நடுவில் தூங்கணும், எழுந்திரிக்கணும், போய் சாப்பிடணும், எவ்வளோ நெசசிட்டிஸ் இருக்கு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. கரெக்ட்? ஸோ இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் பிரிட்டி மச் இம்பாசிபிள் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு தான் ஆல்டர்னேட்டா நம்ம என்ன செய்யறோம்? கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துட்டு வரோம். திஸ் இஸ் வேர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் to solve a problem in a very short span of time. What kind of problem? Complex problems, repetitive problems. Clear arka? We'll see one example of how to do it. There is a question in there, you can unmute and talk now.
guys? Okay, all right. I assume all of you understand until now, right? I'm proceeding, right? Okay, fine. Okay, now, fine. Ipo, let's solve this problem. Let's for assumption say 10 to the power of 8 instructions. 10 to the power of, okay, is my voice not audible? Hang on. How about now? Am I clear? Yeah, we can hear you clearly. All right, thank you. Now let's say that 10 to the power of 8 instructions na evlo aachu? 1 2 3 4 5 6 7 8. Now let's say that if you want to process these many instructions, let's say it only takes 1 second of your time. 1 second la evlo instructions வந்து நம்ம process பண்ணி முடிச்சிரோம். நம்ம ஒரு கோட் எழுதி process பண்ணி முடிக்கிறோம். Would somebody tell me how long would it take to process 10 to the power of 9 instructions? Ten to the power of 8 1 செகண்ட்ல முடிஞ்சிரும். அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். ஓகேவா? இது கூட வந்துட்டு ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 எக்ஸ்ட்ராவா ஒரு 0 ஆட் பண்ணிட்டா எவ்வளவு டைம் ஆகும்? 1/8. Somebody says 1 second, same 1 second. எப்படிங்க 1 செகண்ட்? 10க்கும் 100க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு 0 ஆட் பண்ணா 100ல இருந்து 1000க்கு எவ்வளவு இருக்கு? எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகுதுல்ல. ஒரு 0 ஆட் பண்ணிட்டா இட்ஸ் க்ரோவிங் எக்ஸ்போனென்ஷியலி. ஒரு சின்ன சேஞ்ச் கிடையாது. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோம் வச்சுக்கோங்க. 10 to the power of 8 plus 1 எழுதலாமா? இது இப்படித்தானே எழுதுவோம். Okay, I'm back. So this could also be, if you split this 8 and 1 பிரிக்கணும்னா you would do this 10 to the power of 8 into 10 to the power of 1. இது எப்படின்னா டெரிவேஷன்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம்ல. x to the power of m plus n is equal to x to the power of m into x to the power of n. இந்த கான்செப்ட் தான், right? Now we know that 10 to the power of 8 we already know 1 second. இதுல இருந்து 10 to the power of 1 எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா it is 10, which is 10 seconds ஆகும். Okay, somebody said 2 seconds. கிடையாது, it is 10 to the power of எக்ஸ்ட்ராவா 1 அது. Ilyas or Javed, can you guys check who is kicking me out? I don't know bro, because எனக்குமே லைக் கோட் ஆயிருச்சு ஒரு வாட்டி. ஆக்சுவலா we should have brought you as a co-organizer or organizer. நீங்க அப்படியே ஜாயின் பண்ணனால அந்த எக்ஸாம்பிள் let me once again நான் திருப்பி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் ஒரு இமெயில் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், அது வழியே உள்ள வாங்க பார்க்கலாம். ஓகே, you proceed now. சரி, okay, all right. Okay guys, if you guys want to play, please don't do it here. A lot of people are getting affected. People are spending their time, right? People are, sacrificing the time and efforts here on a Saturday. Don't do this. Looks very ugly. Okay, சரி, நமக்கு இப்போ தெரியும் 10 to the power of 9க்கு 10 seconds ஆகுது. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இது கூடவே I'm going to add 8 more zeros. 3 4 5 6 7 8 எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த லாஜிக் படி பார்த்தோம்னா நமக்கு நீங்க தனியா கால்குலேட் பண்ணி பாருங்க. இட் வுட் ரஃப்லி டேக் 300 plus years, 317 years நம்ம வரும், ரைட்? ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது 19 செகண்ட்ஸ். எப்படி சொல்றீங்க? நீங்க அப்படி பண்ணக்கூடாது. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 வந்துருச்சுப்பா, ஓகேவா? கூட ஒரே ஒரு 0 ஆட் பண்ணாக்கா இட் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். அதுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் 900 வந்துருச்சு, கரெக்ட்? இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு 0 ஆட் பண்றேன், 2 0 ஆட் பண்றேன். 2 0 ஆட் பண்ணிட்டேன்னா நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 9900 டிஃபரன்ஸ். ஒவ்வொரு ஜீரோக்கும் பாருங்க எவ்வளவு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க 10 to the power of 9 எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் ஆட் பண்ணது தப்பு. இட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரா 1 செகண்ட். 10 to the power of 8 1 செகண்ட்னா அந்த இடத்துல இருந்து with respect to that position you will have to see. அங்கே இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா 10 to the power of 8ல இருந்து 9க்கு 10 டிஃபரன்ஸ் கிடையாது. அது 10 லட்சமா 1 கோடியா? 1 கோடி நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் வருது.
1 கோடி இல்ல 9 கோடி டிஃபரன்ஸ் வரும். ரைட், தட்ஸ் a huge number. ஓகே, ஸோ கால்குலேஷன் அந்த மாதிரி பண்றது வந்து இட்ஸ் ராங். அப்படி பண்ணக்கூடாது கால்குலேஷன். ரைட், ஃபைன், ஓகே. கமிங் பேக் ஹியர். ஸோ இப்போ நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, நான் 10 to the power of 18 போட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்போ சால்வ் பண்ணா டைம் ஆகும். பட் இஃப் யூ கேன் டூ இட் லேட்டர், யூ வுட் see that it would take 317 years to complete the process. Right? Yes, that's right. Who said this answer? Pechandi, correct. ஸோ இவ்வளோ நேரம் யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்களா? எத்தனை ஜெனரேஷன்ஸ், உங்களுக்கு பசங்க பிறந்த பேர பசங்க, அவங்களுக்கு பசங்க, இட் 300 இயர்ஸ்னா எவ்வளோ ஆச்சு? டிவைடட் பை 50 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷன்னா கூட ஆல்மோஸ்ட் 7 ஜெனரேஷன்ஸ் போயிடும். அந்த ஆன்சரை பார்க்கறதுக்கு நீங்க கூட ரன் பண்ணி விட்டீங்கன்னா இருப்பீங்களான்னு கூட தெரியாது. 100 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் ஆயிட்டு கிராஷ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள். திஸ் இஸ் நாட் அ வயபிள் சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் நாட் ப்ராக்டிகல் டு டூ. கரெக்ட்? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ப்ராப்ளமுடைய அப்சர்வேஷன் நம்ம பார்க்கணும். அது நல்லா அப்சர்வ் பண்ணி இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம். தட் இஸ் வாட் அன் என்ஜினியர் ஹேஸ் டு டூ. கரெக்ட்? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ல பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஏன்னா நம்ம சர்வீஸ் பேஸ் கம்பெனி. அங்க போனீங்கன்னா ஒரு குட்டி அப்ளிகேஷன் பில் பண்ணுவீங்க. கரெக்ட்? அது இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கவே இருக்காது. இது எங்க பண்ணுவாங்கன்னா, போட்டோஷாப்பு, அடோப் கம்பெனி, மாங் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் இந்த லெவலுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் இன்னோவேட்டிங் திங்ஸ். தேர் நாட் பில்டிங் சம் பேசிக் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட். அங்க இன்னோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ராக்கெட் சயின்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் ஸ்டார்டிங் பே இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்க்கு தேர் பேயிங் 1.6 lakhs. ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 2.5 to 3 lakhs. ஃபேஸ்புக்ல அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஹையர் பண்ணிட்டு போறாங்க. 5 lakh rupees ஸ்டார்டிங் சேலரி. எக்ஸாக்ட்லி அபிராம். நீட் டு இம்ப்ளிமெண்ட் பெட்டர் அல்காரிதம்ஸ். அதுக்காக தான் நம்மளை ஹையர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிஎஸ்ஏ அதுலயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க, யாரு தேருவாங்க தேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் வை டிஎஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ரைட், நவ் லெட்ஸ் சே தட் 10 to the power of 18 இருக்கு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பருக்கு சும்மா நான் ஒரு அல்காரிதம் மாதிரி எழுதுறேன் பாருங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஃபார் லூப் எழுதுறீங்க. ஓகே, லெட்ஸ் சே ஐ அம் ரைட்டிங் a for loop here. ஓகே, ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம என்ன வச்சுக்கோங்களேன், n is equal to 10 to the power of 18. இப்போ நான் அல்காரிதம் எழுதுறேன். ஃபார் i is 0 to i less than n அப்படின்னு ரன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், if n by i equal to 0, which means exactly divisible இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு வேரியபிளும் போட்டுக்கலாமே, சும்மா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன், கவுண்ட் பிளஸ் பிளஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ எம் ரிட்டர்னிங் த கவுண்ட். இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர். சாரி இந்த இடம் தப்பு, இட்ஸ் நாட் ரைட். I'll restructure this. Okay, so I say if n modulus i is exactly equal to 0, modular division exactly 0 varada, it is a properly divisible number. So remainder varama irundhuchnu sonna it is a properly divisible number, it can be considered as a factor. Idha factor of a given number oda program. Idha neenga 10 power 18 la run panningana it's going to give you 317 years, which we are not interested in. இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? 10க்கு என்ன பண்ணோம், 10க்கு what are the factors? 1, 2, 5, 10, right? 100க்கு 1, 2, 5, 10, right? அப்புறம் 20, 25, 50, 100. Are we missing something? 1, 2, 5, 10 மேல போட்டோம், என்னமோ மிஸ் பண்ணோம்ல. 4 விட்டுட்டோம். சாரி.
ஆஷிக் பாய் இருக்கீங்களா? Somebody put me on mute. This is frustrating now. It's okay. Like Wait, I'll make changes. நீங்க proceed பண்ணுங்க. Change பண்ணிட்டு இருக்கேன். proceed பண்ணுங்க. Sorry. Okay, all right. I'm sorry, guys. You have to go through this. Okay. Fine, okay. இப்போ நீங்க இங்க பேட்டர்ன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு வந்துட்டு I'm sorry, it is 10 star 10. Okay, this is 10 star 10. 10 star 10. Okay, 10 star 10. Okay, thank you for correcting me. Okay, so the left hand side is A and the right hand side is B. You can also say this on here, left hand side is A and the right side is B. Do you notice a pattern here in A and B? Can somebody spot the pattern? ஏதோ pattern இருக்குங்க. Observe பண்ணுங்க. Let's see what your observation is. Square. A is implementing, B is decreasing. Pattern இங்க என்னன்னு சொன்னா A is always less than or equal to B. கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடை விட கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல ஈக்குவல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸா இருக்கும். அதுதான் பேட்டர்ன் இங்க. கரெக்ட்? விச் மீன்ஸ் தட் 100 நம்பர் போட்டா நான் 100 வரைக்கும் லூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேக்ஸிமம் நம்பர் 10, 1 to 10 லூப் பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸாக்ட்லி கரெக்ட் பிச்சாண்டே. A is less than or equal to B. கரெக்ட்? நான் வந்துட்டு ஏவை வச்சே என்னோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். 11, 12, 13 to 100 வரைக்கும் லூப்ல போகணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் சேவ் 90 ஐட்டரேஷன்ஸ் இந்த லூப். பட் அதை எப்படி பண்ணணும், எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஹிண்ட் வச்சு ஒரு தியரியா சொல்றேன் இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் n is equal to 100, பாத்தீங்கன்னா A is always less than B. But B நீங்க பாத்தீங்கன்னா you can say that B is n divided by A. கரெக்டா? 100 divided by 1 is 100. அதே போல இங்கேயும் n by A போட்டீங்கன்னா B is equal to n divided by A. கரெக்டா? இங்கேயும் போட்டு பாருங்களேன். இங்க A என்னது 50. 100 by 2 is equal to 50. ஸோ எல்லாமே வந்துட்டு B is equal to n by A. ஓகேவா? இந்த 25 எப்போ வரும்? 100 divided by 4 பண்ண 25 வரும். இந்த 20 எப்போ வரும்? B ல 20 divided by 100 divided by 5 பண்ண ஆன்சர் 20 வரும். Correct? So with this illustration, what we can do is, you could say A is less than or equal to B equal to என்னது நமக்கு வேல்யூ? n by A வருதா? n divided by A. A வை வந்து லெஃப்ட்ல எடுத்துட்டு போங்க. It becomes A square is less than or equal to n. இப்போ ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போங்க. A ஓட வேல்யூ நமக்கு வேணும். ஆனா ஐட்ரேஷன்ஸ் வர A வச்சு பண்ண போறோம். A ஸ்கொயர் வச்சு பண்ண போறது இல்ல. A வை one moment. A வை இங்க வச்சிட்டு n2 ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் அது ஸ்கொயர் ரூட்டா சேஞ்ச் ஆகும். 1/2. ஸ்கொயர் ரூட்டா சேஞ்ச் ஆகும். எஸ் 1/2. அந்த 1/2 ஸ்கொயர் ரூட் பேசிக்கலி. ஓகே, கரெக்ட். ஸோ திஸ் இஸ் அவர் அப்சர்வேஷன் நவ். அதாவது என்னோட லூப்பை instead of running from 0 to n, which is the maximum number, I can only run from 0 to what? Square root of n. Sorry.
square root of n. Sorry. Which means இங்க நம்ம என்ன பண்றோம், கவுண்ட்டை வந்து எவ்ரி டைம் ஒரே ஒரு வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்றோம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 சொல்றோம். இங்க என்ன ஆகும்னா எவ்ரி டைம் யூ கெட் a divisible number, count is equal to count plus 2. ஏன்னா ஒரு வாட்டி நம்பர் எடுக்கும்போது அது கூடவே இன்னொரு நம்பர் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, count is equal to count plus 2. இப்போ எப்போ கவுண்ட் 1 வரும், when it is a perfect square. சேம் நம்பர்ஸ் ரெண்டு வாட்டி கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. 10 is only once. அதனால தான் 100 ஃபேக்டர் 9 ன்னு சொல்லிட்டு வருது instead of 10. என்ன பண்ண போறேன், லாஜிக்கை மாத்த போறேன். For I starts from 0 to I is less than or equal to square root of n, put it if, okay, if n modulus I is equal to, or we'll keep it now a என்ற variable use பண்றோம் இல்லையா, so we'll keep it a only. For a equal to 0, a less than or equal to square root of n and a plus plus. Okay, then our logic. If இங்கே for example சும்மா n equal to 100 வச்சுப்போமா, அதை வச்சு பண்ணுவோம். If n modulus a equal to 0, okay, which means 0 ன்ற ஆன்சர் வந்தா it is a factor. பட் அந்த இடத்துலயும் செக் பண்ணணும். If n by n, yeah, if b is equal to n by b and a same இருக்கணும். If n by a equal to b, which means if it's a perfect square, count equal to count plus 2. We don't have a count variable, so நம்ம இதுல count போட்டுக்கலாம். So initial counter value, sorry, count equal to 0 ல ஸ்டார்ட் ஆகும், count plus 2, else count plus plus, count ஒரு வாட்டி தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், இங்க ரெண்டு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். I'm sorry தப்பா பண்ணிட்டேன். ரைட், ஸோ நம்பர்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னா நாட் ஈக்குவல் டு பி இருந்தா கவுண்ட் ரெண்டு வாட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் a and b are not equal, here a and b not equal, இங்கெல்லாம் ரெண்டு வாட்டி கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் here in this case it's a perfect square. a is இப்போ b, sorry, this is a, okay, this is value a. Let me clear this. This is a, okay. If both the values are same, perfect square இருக்கும்போது you only count once, and finally what you do, you return count. Okay, we can also do this programmatically. If you want to try and if you have time, you guys can do it. இந்த லாஜிக் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 to n ரன் பண்ணி பாருங்க, அப்புறம் 0 to square root of n ரன் பண்ணி பாருங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். You will see the difference in time. Okay, now we know that we have this algorithm working. Appo let's implement this on the 10 to the power of 8, 10 to the power of 18, 10 to the power of 18 run பண்றதுக்கு பதிலா I'm going to do square root of 10 to the power of 18, okay, which leaves me with square root எடுத்துட்டேன்னா it becomes 1 by 2 இல்ல. So 10 to the power of 18 by 2, which is 10 to the power of 9. So 10 to the power of 9 நம்ம எப்படி derive பண்ணிருந்தோம் initially, where is it, there we go, 10 seconds. So 10 to the power of 9 could also be again rewritten as 10 to the power of 8 into 10 to the power of 1. We know 10 to the power of 8 is 1, 10 to the power of 1 is 10. So 10 seconds. So from 317 years to 10 seconds. Isn't it amazing? ஒரு சின்ன அப்சர்வேஷன் தான், ஒரு ப்ராப்ளம் டிஎஸ்ஏவை வச்சு சால்வ் பண்ணிருக்கோம், ரைட்?
This is what people at Facebook, the Mang companies do. ஒரு நாளைக்கு WhatsApp is actually handling 100 billion messages per day. Instagram has 80 billion processes to do in a day. இவங்கள எப்படி பண்றாங்க? எக்ஸாக்ட்லி பிரவீன், டைனமிக் ப்ரோக்ராமிங் அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இப்போ நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்குள்ள போக தேவையில்ல. பட் டைனமிக் ப்ரோக்ராமிங் இட் செல்ஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ. இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு ப்ராப்ளம் வருது, அதை சால்வ் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றோம், அதுல இருந்து ஒரு ஹிண்ட் எடுக்கிறோம், ஒரு ஐடியா பண்றோம், இது எப்படி நம்ம இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் இன்ஜினியரிங். This is the proper meaning of engineering. What we did here is engineering. எவ்வளோ பாருங்க, ஒரு ப்ராப்ளம் 317 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன லாஜிக்லாம் பார்த்து எப்படிலாம் அப்சர்வ் பண்றோம், எப்படியெல்லாம் நம்ம ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எப்படி சொல்யூஷனுக்கு அரைவ் பண்றோம். This is engineering, right? This is not even the basic of DSA. We have not even gone into DSA. We have just identified a problem and provided a solution to it, right? யாருக்கும் சில டவுட்ஸ் இருக்கா? Anyone has doubts? You guys can raise your hand if you want to talk. Exactly. That is why not everyone gets to work in companies, Irfan. It is complicated. ரைட். அதனால டிஎஸ்ஏ கஷ்டம். உங்களுக்கு சும்மா 5 lakh rupees கொடுத்துட்றான் எடுத்த உடனே. 5 lakh rupees கொடுக்குறானாக்கா உங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும், அந்த நாலேஜ் வேணும். தட் இஸ் அசம்ஷன், மோகனகிருஷ்ணன். தட்ஸ் அசம்ஷன். ஓகே, can you please repeat after the loop? Okay, so what happens is, here we are not running from 0 to 100. Here we are not running from 0 to 100. Rather, we are running from 0 to square root of 100, which is 0 to 10 only. From this illustration here, okay, from this illustration here, you can see that every time a number is properly divisible by n and does not give a remainder, it means that it is a factor of a number. If a is not equal to b, which is n by a in our case, okay, we count it twice, because for this number 1 is a factor and 100 is a factor. We are counting it twice. Okay, if the numbers are same, exactly the same, 10 and 10, you will count it only once. Is that clear, Chandi? Logic purdacha? See, I'll share this PDF, okay? The class முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நான் PDF ஷேர் பண்றேன் குரூப்ல. You'll be able to grasp it. Manoj, if I keep repeating, we'll have to cover a few other topics too. Okay, so I might not be able to repeat it now, right? I'm switching over to the next part. Okay, just give me a moment. All right. Okay. All right. Thank you, guys. Fine. Okay. Okay. Just give me 1 minute. I'll take a short break. Just 1 minute. I'm back. Okay. Guys, I'm not writing any code now. We will not have enough time. Okay. In our actual curriculum, we have all the codings. Okay. This is only a webinar, a master class, where we will go through the basics of DSA for you guys to understand what it is and what you can achieve with DSA and what kind of jobs you can end up at. Fine. Okay. There's something called
time complexity. Time complexity. Okay. Right. So time complexity, what does it mean? Can somebody say? Time complexity. How many times our instruction is done? That is repetition. Time complexity is how much time does the computer take to solve your code, right? One example is what we saw today. Okay, the first algorithm, the bad code, took 317 years, but the modified code, the optimized code, took only 10 seconds, right? So this is the time taken for the computer to run your code. Okay, in computer terminology or DSE terminology, it is denoted by big O. Okay, this is called as big O notation. It describes the worst case scenario. Describes the worst case scenario of your code. What is worst case? The maximum time your code can run. Okay, the maximum time your code can actually run. Now, fine. Okay, we'll see this big O notation in detail in our actual classes. Okay, but for now, just only remember big O notation describes the time complexity of your code. There are different time complexities, starting from big O1, which means it is a constant time. It is a constant time. Okay, the time will never change. One for example is, okay, we'll see at examples later. This is constant time. If your program takes 1 second for a small input, your program will take 1 second only for any large input. Okay, for example, you're looping an array of 100 items. It takes 1 second only. Even if you increase the size to 1000 elements in the array, your program will still take the same time. Okay, that is constant order of 1. Then we have big O log n, logarithmic value. Okay, so this is actually logarithmic. Logarithmic. Okay, fine. Logarithmic means breaking your data size into half and running a loop on it. For example, if you have numbers from 1 to 100, if you're looping on it, you will only loop from 0 to 50 or 51 to 100. Okay, in that case, your time is divided into half. Instead of running for 10 seconds, it will only run for 5 seconds. That implementation is logarithmic time. Okay, somebody is asking a question. One moment. So what's the question here? Okay, somebody is making an advertisement for free course. Of course, you can join free course. We've seen a lot of free course. Okay, all right. And people going back. All right, okay. Now we have order of n again. Okay. Order of n means linear growth. For example, let's say that we have data from 1 to 100 in an array. There are 100 elements, right? If you are going to process from 1 to 100, if it takes 1 second, you're changing a data size to 1 to 1000, it is going to increase linearly, right? So that is linear growth. We will also see an example with a graph. Okay, you'll be able to understand, right? Okay. Then we have order of n square, which is called quadratic. Quadratic. In technical terms, it's basically running nested loops. If you have a loop inside a loop, it is quadratic. One best example is bubble sorting, finding a match in the array, or finding the duplicate positions in the array. Okay, we'll see the algorithm for that also. And then we have order of 2n.
Okay, which means your time to execute the code grows exponentially if you increase the size of the array. Okay, this is exponential growth. This is exponential growth. One example is recursive function problems. For example, if you're going to find the solution for Fibonacci series, in that Fibonacci series, you will use recursive functions, a function getting called again and again and again. This will have duplicate processing in it. So it becomes order of 2 power n, right? We will see them in detail during the proper classes, right? Okay, fine. Now, let's see one by one example. Okay, so we'll first see the constant. In a constant, right, if you look at a graph here, right, this is the number of operations you have. These are the number of operations, and this is the data, your data size. In linear, what happens is, okay, in linear, what happens is your time is always constant. Okay, the time is always constant. Let's say, for example, you start from 0 and there are 100 elements in the array. You start looping it, your time is constant. Why? Because let's say your 100 is here and 1000 is here. Both of them will take only 1 second to process, regardless of the data size. How? One example is, for example, you're fetching an element from array. Fetching element from array. Okay, fetching element from array. For example, if you're going to write a function called, first element, I'm going to extract the first element from the array and I get the array as an input. I simply return array of 0. Array of 0. Now, let's write two functions. Okay, I'm calling first element and then I'm passing the array. Okay, 0, 1, 2, 3. Then I'm calling the same function again, first element. Now I'm passing array 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 11 elements. Regardless of the size, both will take only 1 second, for example. Why? Only 1 second. Why? Because your function will always return the first element. It will always return the first element, regardless of any size. So the time consumed by your program is a constant. This denotes big O notation of 1. Clear? Any questions? Then we'll go for a login. Okay, order of login. Okay. What is login? So basically, let's say that you have an array of elements. Okay, for example, 12, 20, 30, we'll call it 35, 60, 78, 95, something like this. 3, 4, 5, 6, or we'll do one thing. 90 இங்க போட்டுக்கலாம். 90. We have these many elements. So, okay, you are asked to search for a number. For example, in the array 90 உடைய position சொல்லுங்க. 90 எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. Okay, guys, why do you keep this chat so dirty? I assume we are professionals.
people are serious about it. If you guys want to make this funny, you can find some other group, create your own group, have a fun time there, behave like professionals. All right, fine. So 19 position identify பண்ண சொல்றாங்க. So we know that index starts from 0, right? So 0, 1, 2, 3 and 4. So array of the position 0 ன்னு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தெரியும். Now the position 90 has index number 4. So இதுதான் ஆன்சர்னு தெரியும், கரெக்ட்? பட் நீங்க கண்டிப்பா 0ல இருந்து அரே ஆரம்பிக்கணுமா லூப்பை? அப்படி பண்ணிட்டீங்கன்னா லீனியர் growth, எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா எலிமெண்ட்ஸையுமே நீங்க என்ன செய்றீங்க, ஒவ்வொன்னா ரீட் பண்ணிட்டு போறீங்க ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த லாஸ்ட். இதை ஹாஃபா பிரேக் பண்ணி ஃபைன் பண்ற டெக்னிக் பேர் தான் டிவைட் அண்ட் கான்குவர் ரூல். இதை டிவைட் பண்ணிட்டு கான்குவர் பண்ண போறோம் நம்ம. இந்த மாதிரி கோடிங்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் லாகின். ஓகே ஃபைன். ஓகே, இதோடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா, okay, so this is your data and this is the number of operations you're going to do. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, it will be like this. ஆர்டர் ஆஃப் லாகின் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்காது. ஆர்டர் ஆஃப் லாக் n இந்த மாதிரி இருக்கும். லைட்டா டீவியேஷன் இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டன்ட்டுக்கு டேட்டாவோட சைஸ்லயே டேட்டாவோட லைன் மேலேயே உங்களுக்கு போகும். பட் இங்கே லைட்டா வந்து ஆபரேஷன் ஹெவி ப்ராசஸஸ் நடக்குது. ஓகே, திஸ் இஸ் த கிராஃப் வில் லுக். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இது எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதம் பார்க்கலாம் நம்ம, ரைட்? ஓகே ஃபைன். ஓகே, ஸோ வி ஹேவ் 12, 20, 35, 60, 90. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ஸ்டார்டிங் லூப் வந்து 0ன்னு தெரியும். அப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் x இஸ் ஈக்குவல் டு ஒரு அரே வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், x டாட் லென்த் மைனஸ் 1. லென்த் எவ்வளோ? 5. 5 minus 1 is 4. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4ன்ற வேல்யூ இருக்கும் டு ஸ்டார்ட் வித். இப்போ என்ன பண்ண போறேன், லூப் பண்ண போறேன். ஓகே, ஸோ while first index is less than last index இருக்கும்போது என்னோட லூப் ரன் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹாஃபா பிரேக் பண்ண போறேன், டிவைட் அண்ட் கான்குவர் இல்லையா, இதை நான் ஹாஃபா பிரேக் பண்ண போறேன். ஹாஃபா பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மிடில் இண்டெக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். என்னோட மிடில் இண்டெக்ஸ் யாருன்னா எக்ஸாக்ட்லி 35 இல்லையா. 35 எப்படி மேத்தமெட்டிக்கலா ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பிளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, இப்படி பண்ணோம்னா 5 divided by 2 is 2.5. 2.5 is not even a whole number. அது whole number மாத்தணும்னா what we have to do is so we'll do math.floor. ஓகே, நம்ம அந்த லீஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம் இந்த இடத்துல. math.floor பண்ணோம்னா 2.5 வந்து 2 மாறிடும். ஸோ அவர் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 2 which is our மிடில் எலிமெண்ட். இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் செக் பண்ணுவேன். இஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேற எழுதுற ஒரு நிமிஷம். ஓகே, இஃப் மை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் சாரி, இஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மிடில் இண்டெக்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே, if my middle index is less than or equal to last index. Okay, middle index என்ன வேல்யூ 35, லாஸ்ட் இண்டெக்ஸை விட கம்மியா இருக்கா? ட்ரூ. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 12 இருக்குது, கரெக்டா? எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட டார்கெட் எலிமெண்ட் 35க்கு ரைட் சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அட் திஸ் கேஸ், ரைட்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை 12ல இருந்து 60க்கு மூவ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா first index is equal to middle index plus 1. Otherwise என்னோட டார்கெட் எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸை விட லெஃப்ட் சைட்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் இண்டெக்ஸை குறைச்சிருவேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிடில் இண்டெக்ஸ் மைனஸ் 1.
இது வரைக்கும் கிளியரா? அல்காரிதம் எப்படி எடுத்துட்டு போறேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் மிடில் இண்டெக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டார்கெட் எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸ் ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்னு பாக்குறோம். ரைட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 60க்கு மாத்திடுறோம். லெஃப்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் 20க்கு மாத்திடுறோம். லெஃப்ட்ல இருந்தா இந்த கேஸ். ஓகே ஃபைன். ஓகே இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த வைல் லூப்ல ரன் ஆகும்போது இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். நம்ம அதை நம்ம விட்டுட்டோம். லெட் மீ ஜஸ்ட் put it here. இங்கே போடலாம். ரைட். ஓகே ரைட் ஃபைன். இங்க என்ன பண்ணணும்னா சம்டைம்ஸ் டார்கெட் எலிமெண்ட் மிடில் எலிமெண்டாவே இருக்கலாம். கரெக்ட்? Yeah, I'll share the graph also, don't worry. So we say if array of middle index is equal to our target element. For example, target element number t இங்க வச்சுக்கலாமா? T is equal to 90 கண்டுபிடிக்க சொல்ற position is equal to t exactly. Then you will return middle index. ஓகே ஸோ எப்போ ரன் ஆகும்னா லூப் ரன் ஆகிட்டே இருக்கும்போது எப்போ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு மிடில் இண்டெக்ஸ்ல வந்து நிற்குதோ அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே சைஸை குறைச்சிக்கிட்டே வரும். 1/2 ஆஃப் த லூப் தான் ரன் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் லாகின், பிக் ஓ நோட்டேஷன் ஆஃப் லாகின். Is that clear? Okay, our session is supposed to be 1.5 hours. Okay, so I'm going to the code only. I'm making understand the code and concept. Right. This is an algorithm, Ashwini. Okay. நீங்க இந்த algorithm யூஸ் பண்ணியே நீங்க கோட் எழுதலாம். Okay. I can also write code for you if you want. Coding time இல்ல. It's supposed to be 1.5 hours. We only have 15 minutes left. What search algorithm is used here? This is divide and conquer rule, Rashid. Divide and conquer, you will break the data size into half, and when you're finding the target element, it could either be on the left hand side or on the right hand side. So your loop will continue to proceed based on your indexes now. You could also say binary search. Yes, it's binary search or divide and conquer rule. Okay. Time complexity, we tell in other words how much time a code line or variables are executed. You could also say that time complexity TLE in error at time limit exceeded. So for example, PHP யாராச்சும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா PHP டைம் லிமிட் எக்ஸீடட்க்கு 60 செகண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கோட் எழுதிருப்பீங்க. அந்த கோட் will take then more than 60 செகண்ட்ஸ் அப்படின்னா டைம் லிமிட் எக்ஸீடட்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். உங்க கோட் அதுக்கு மேல ப்ராசஸ் பண்ணாது. ஏன்னா தேவையில்லாம சர்வரோட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுது உங்க கோட். இதனால என்ன ஆகும், மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ஆகிடும். ரைட்? ஸோ they set a time limit for this. அந்த டைம்குள்ள உங்க ப்ராசஸ் முடிக்கலன்னா you're writing bad கோடுன்னு அர்த்தம். Stack out of bound is browser error, exactly. Because every tab in your browser is allocated a memory. And the memory நீங்க touch பண்ணிட்டீங்கன்னா stack out of bounds error அடிக்கும். You're not, which means that your code is either running in an infinite loop or otherwise it is using unnecessarily a lot of space and time from the system. Okay, guys, I have to stop here. We have other things also, linear growth and everything else, but we have to stop here. Because we need to have our question answer session also. We have to talk about the course also. See, Nandakumar, you have a lot of free tutorials, lot of free courses. Okay, what we do, okay, before that I'll wrap this up. I'll send the PDF in the group. You guys can have a check on it. Okay, everything will be shared with you. Now what I'll do, I'll stop sharing my screen and switch on the video. We can talk. Okay, I'll share this. All right, so you'll get the copy in the WhatsApp group. All right, let me just stop it.
Just give me one moment. Elias, I'm not able to switch on my camera. 1 second. கேமரா முடியல ஏன் முடியுமே பாருங்க. கேன் யூ ப்ளீஸ் செக்? No, it's getting disabled automatically. டிசேபிள் ஆகுதா? ஒரு நிமிஷம் இருங்க. ஜாவத், கேன் யூ ட்ரை யோர்ஸ்? இல்ல பை, இந்த டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட். நான் இதுல மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருந்தேன். ஓகே, மொபைல் ஆனா தான் செக் பண்ணி பாருங்க. மொபைல்ல இல்ல, கேமரா ஆனா மொபைல்ல தான். கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபிஎஸ்ல தான் பண்ணனும். லைக் ட்ரை பண்ணுங்க ஆஷிக். ஓகே, ஒரு நிமிஷம். இல்லையே, டிசேபிள் ஆகுது மறுபடியும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருக்குமே டிசேபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேரா? ஒரு நிமிஷம். இன்னொரு ஆஷிக் வருது, அது என்னது? அது என்னோட ஐபேட் இருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். That is disconnected. Okay, fine, no problem. Leave it. அப்படி நம்ம பேசலாம், no problem. Guys, it's question time. You can unmute and talk. ஆஷிக் பை, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதான்னு பாத்துக்கோங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் தெரியுதா? So screen sharing work ஆகுது. இந்த ஆப்ஷன் எடுத்துறேன். I'll make unmute பண்றது கொடுத்துறேன். சரி. Okay. Yeah, now try பண்ணுங்க. You can unmute yourself and speak. Okay, one moment. Others, can you try now? Unmute பண்ண முடியுதா? Yes, sir. Yes, now we can. Yeah. Yeah, correct. Okay. But வீடியோ ஆன் பண்ண முடியல. But it's okay. ஓகே தான் பை, இட்ஸ் ஓகே தான். பை ஷேர் பண்ணிருங்க. Okay, all right. So guys, you can unmute and talk. Okay. Yeah, brother, I have a doubt here actually. Yeah. So brother, தமிழ் தமிழ் தெரிஞ்சா தமிழ்லயே பேசுங்க, because this தமிழ் செஷன்ல எல்லாருக்கும் okay யூஸ்ஃபுல்லா. brother. Okay bye, okay bye. One. Actually இப்போ நம்ம chatலயே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓகே, நம்ம வந்து இந்த கோர்ஸ் நான் எதுக்கு சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? குட் क्वेश्चन. ஆஷிக் ஓகே, பை, see. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. யா, ஓகே. சோ பேசிக்கா உங்க क्वेश्चन அண்ட் ஆன்சர் நான் கொடுக்குறேன் ப்ரோ. ஓகே. சோ நான் நிறைய கம்பெனிஸ் போயிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஒர்க் பண்றதுக்கு. சரிங்களா? சோ பேசிக்கா அந்த கம்பெனிஸ்லாம் இப்போ ஒர்க் பண்ணும்போது நிறைய இன்டர்ன் ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. ஓகே. இந்த நான் இன்ஸ்டிடியூட் பேர்லாம் சொல்ல விரும்பல. இந்த இன்ஸ்டிடியூட்ல நான் முடிச்சேன், அந்த இன்ஸ்டிடியூட்ல நான் முடிச்சேன்னு சொல்லுவாங்க. சோ எண்ட் ஆஃப் தி டே ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணீங்கன்னு கேட்டா 60,000, 70 to 80 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றதுக்கு they take more than 3 days. ஓகே. அது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour இல்ல 2 hourல முடிக்க வேண்டிய விஷயத்த அவங்க 3 நாள் 4 நாள் இன்டர்னுக்கு எடுத்துட்டு நான் பெய்ட் இன்டர்னா அது இருந்தாலுமே 3 to 4 days ஆகுது. இங்க என்ன ப்ராப்ளம்னா அவ்வளவு காசு வாங்கிட்டு இந்த ஒரு சின்ன ஏபிஐ பண்ண முடியாம போச்சு. புரியுதா? சோ அப்ப நாங்க அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சோம். சோ ஓகே, இது நமக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு, இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம சொல்யூஷன் கொடுப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் தான் எங்களோட ஸ்டார்ட். ஓகேங்களா? சோ எண்ட் ஆஃப் த டைம் நாங்க நிறைய பேர் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ பேசிக்கலி அவங்கலாம் வந்து நல்லா இப்போ ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ்லயும் இருக்காங்க.
ஸோ இதுதான் எங்களோட ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நிறைய காசு வாங்கி கம்மியான நாலேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக கம்மி காசா வாங்கி நிறைய நாலேஜ் கொடுக்கணும். இதான் எங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா. புரியுதுங்களா? நாங்கள் இப்படிதான் நாங்கள் எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, got it. ஓகே. ஓகே, டு ஆட் டு தட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்க்கு நான் இன்னொரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். ஸ்கேலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா bro. ஸோ ஸ்கேலர்ல ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? சாரி தெரியல. 1.2 lakhs. ஓகே, இல்ல ஸ்கேலர் நீங்க டிஎஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணணும்னா நிறைய பேருக்கு மேபி நீங்க ஸ்கேலர் ஜாயின் பண்ணிருப்பீங்க, மாஸ்டர் கிளாஸஸ் உங்களுக்கு கால் வந்திருக்கும், கரெக்ட்? ஸ்கேலர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். அவங்கள குறை சொல்லவே முடியாது. அவங்க குறை சொல்ற அளவுக்கு நம்ம அந்த லெவலுக்கும் நம்ம போகல. they are top guys in India. அப்கிரேடை விட ஸ்கேலர் ஹாஸ் பெட்டர் டியூட்டர்ஸ். ஓகே, அன்சுமன் சிங் வாஸ் மை மென்டர். நான் ஸ்கேலர்ல படித்தேன் மாஸ்டர் கோர்ஸ். ஓகே, நான் டிஎஸ்சி அட்வான்ஸ் டிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்க ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, regardless of any domain, உங்ககிட்ட காசு இருக்கு அது என்ன பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் 2.5 lakhs. நீ வேலை செய்யறவனா 3.5 lakhs. ஓகே, நீ பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தா உனக்கு 5 lakhs ஃபீஸ். இந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாருக்குமே சேம் கரிக்குலம். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் ஸ்கேலர்ல லீடர் போர்ட்ஸ்ல ஐ கம்ப்ளீட்டட் செகண்ட் ரேங்க். ஓகேங்களா? See, this is not boasting as of நானு இலியாஸ் ஜாவேத் எல்லாருமே சேர்ந்து ஏன் இதை பண்றோம்னா, we want to contribute to the society. Okay, so we are not going to charge you lakhs. Huge amount எதுவுமே நாங்க சார்ஜ் பண்ண போதில்லை. As you know, all sense right, at expert training, Ilyas and Javed, these guys contribute to the society. Okay, that is the ultimate purpose. Okay, because we have interviewed more than 500 students. நிறைய பேர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க, பட் தேர் அனேபிள் டு ஒர்க் இன் த என்விரான்மெண்ட். நிறைய பேர் வேலை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ எதுக்கு நீ காசு கொடுத்து படிச்ச? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சூப்பரா உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதெல்லாம் பண்ற, காசு கொடுத்து படிச்ச. நீ காசு கொடுக்காம யூடியூப்லயே படிச்சிருக்கலாமே. எதுக்கு நீ காசு கொடுத்த? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் நீ காசு கொடுத்து படிக்கிறேன்னா உனக்கு கைடன்ஸ் தேவை. ஆமாவா இல்லையா? உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா உனக்கு சீக்கிரமா படிக்கலாம். என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது, ட்ரெண்டிங்ல என்ன இருக்குது, இந்த மாதிரி உனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கைடன்ஸ் தேவை. 10 years இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, 15 years இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க வந்து பேசினா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். யாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்டுற முடியுமா? எல்லாருமே அட்வைஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எந்த அட்வைஸ் வில் பெனிஃபிட் யுவர் லைஃப், ரைட்? உங்க கரியருக்கு யாரோட அட்வைஸ் பெனிஃபிஷியலா இருக்கும், யாரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணன்ற கொஸ்டின்ஸ் இருக்கீங்க, ரைட்? இந்த இடத்துல we come from a training background. We've been working for almost 8-9 years in the training industry, more than 9 years in fact. In the training industry we are coming, we have seen hundreds of people struggling to get into IT. We have moved people from software testing domain to IT domains. We have trained people in Cognizant, we have trained people in TCS, Wipro, Infosys. We have trained startups. We go to startups, train people to get job ready. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வரோம். நீங்க யூடியூப்ல ஃப்ரீ கோர்சஸ் எடுக்கணும்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு டூ. பட் டு யூ கெட் கைடன்ஸ்? தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. டு யூ கெட் யுவர் ஆன்சர்ஸ்? யூடியூப்ல போயிட்டு கமெண்ட் போடுறீங்க, எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா ஒரு யூடியூபர்? நோ. ஃப்ரீ கோர்சஸ்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவனும் சொல்லிக் கொடுப்பான். பட் அடிஷ்னலி பர்சனலா உட்காந்து 1-on-1 செஷன் இதெல்லாமே கிடைக்காது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन. ஓகேங்களா? Got it. Okay, very questions. We'll talk about the fees and all at the last. First our doubts clarify பண்ணுவோம். Next question. ஆஷிக், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆஷிக், can you get me? Yeah, I can hear you, but ரொம்ப feeble-ஆ இருக்கு வாய்ஸ் உங்களுக்கு. கோர்சஸ் வந்து தமிழ்ல இருக்குமா இல்ல இங்கிலீஷ்ல இருக்குமா பொதுவா? இந்த கோர்ஸ் தமிழ்ல இருக்கும். ஓகே, சரி. ஆஷிக், இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது, சொல்லுங்க கவின். ஆஷிக், நம்ம முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. இது மாதிரி வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இன்ஸ்டியூட்ஸ் வந்து பீப்புள் வந்து லேர்ன் பண்றாங்க காசு கொடுத்து. ஆனா வந்து ஒரு ப்ராப்பரா, இப்போ நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் பீப்புளோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க இன்ஸ்டியூட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வரவங்க, அவங்களோட கோடிங் நாலேஜ் இருக்கு. பட் ஆனா
அடிஷ்னலி இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல என்ன சொல்லி தரணும்னா, இப்போ ஒரு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைட் பேட்டர்ன்ஸ், இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வூட்ஸ் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பிரின்சிபல்ஸ், கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி, இதெல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் தெரியாம இப்போ சடன்லி இந்த பீப்புளுக்கு வந்து ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து ஒர்க் பண்ணும்போது தே வில் ஃபெயில். கரெக்ட்டுங்களா? இப்ப இப்ப நம்ம டிஎஸ்ஏ நம்ம இங்க லேர்ன் பண்ணும்போது வாட் வில் பி கண்டிப்பா ஒரு அவுட்புட் இருக்கும். அவுட்கமா நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு நீங்க என்னோட கொஸ்டினா இருக்கு. ஓகே ஓகே சி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என் பர்சனல் லைஃப்ல பண்ணது. ஓகே சரி, நான் டிஎஸ்ஏ எப்போ ஸ்டார்ட் பண்ணா 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் ஸ்கேலர்ல டிஎஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே டிஎஸ்சில நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, எனக்கு பிகினர் டு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம். சூப்பரா பில்ட் பண்ணி சாஃப்ட்வேர்லாம் வித்துட்டோம். 1000 users டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் டைம்ல என்ன ஆச்சு, நிறைய பேர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் சிமிலர் டு மேக் மை ட்ரிப். 10,000 users at a time கன்கரண்ட் யூசர்ஸ் உள்ள வரும்போது சிஸ்டம் கிராஷ் ஆச்சு. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாக் எங்களுக்கு. ஏன் சிஸ்டம் கிராஷ் ஆச்சுன்னே புரியல. சர்வர் ரீஸ்டார்ட் பண்றோம், மறுபடியும் புக்கிங்ஸ்லாம் வருது. ஒரு 10 நிமிஷத்துல சர்வர் கிராஷ் ஆயிடுது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் டீடைல்டா உட்காந்து லாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஒரு சீனியரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செப்பரேட்டா பே பண்ணோம். அவங்க தான் சொல்றாங்க, உங்க கோட் எக்ஸிகியூஷனே தப்பு, உங்க டேட்டா பேசஸை இண்டெக்ஸே பண்ணல, சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி அஷேம்டு. என்ன இது, ஒரு 3 years 4 years வந்து ஒரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எந்த விஷயம் கூட தெரியாமலே இருக்குன்னு. அப்போ நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், என்ன பண்ணணும் இதுக்கு, எப்படி எஃபிஷியன்ட் கோட் எழுதணும். நிறைய பேர்கிட்ட பேசினேன். என்னோட பிரதரும் வந்து ஐடில இருக்காரு, அவர்கிட்டயும் நான் பேசினேன். ஸோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, உங்களுக்கு டிஎஸ்ஏ தெரியணும். நீங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றீங்கன்னா டிஎஸ், ஒரு வெப்சைட் பில்ட் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, யூ கேன் மேக் இட் ஒர்க். ஒரு நேரத்தில் 1000 users வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆஸ் த டிராஃபிக் இன்க்ரீசஸ், நீங்க எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணியே ஆகணும். சிஸ்டம்ல கேச்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களோட ஹை லெவல் சிஸ்டம் டிசைன் சரியா இருக்குதா, லோ லெவல் சிஸ்டம் டிசைன் ஒழுங்கா பண்ணீங்களா, டேட்டாபேஸ் ஸ்கீமா டிசைன் எப்படி இருக்கு, டேட்டாபேஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, டேட்டாபேஸ் கேச்சிங் எப்படி இருக்கு, சிடிஎன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா. thousands of questions கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. பட் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஐம் a good developer. ஏன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுல, ஐ தாட் ஐம் an engineer. பட் ஐ வாஸ் நாட் even close to becoming an engineer. அப்போதான் ஐ வாஸ் கோயிங் டு திஸ் மாஸ்டர் கிளாஸஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அப்பவே வந்து 3-4 years பேக் வந்துச்சு. நான் சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன், படிச்சேன். ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் அண்ட் செகண்ட் ரேங்க். மாக் இன்டர்வியூஸ், ஐ ஹவ் பீன் இன்டர்வியூட் பை கூகுள். யூடியூப்ல இருந்து ஒரு சீனியர் டெவலப்பர் வந்து மாக் இன்டர்வியூ பண்ணாங்க. பிகாஸ் ஸ்கில்லர்ல நீங்க ஜாயின் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் தி கரியர்ல 12 மாக் இன்டர்வியூஸ் இருக்கும். நீங்க சூஸ் பண்ணலாம் எந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு டெவலப்பர் வேணும். யூ கேன் சூஸ் ஃப்ரம் அமேசான், media.net, இந்த மாதிரி. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எப்படி இன்டர்வியூஸ் எடுப்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வரும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த டம்ப்ஸ் என்கிட்ட இருக்குது. ரைட். ஸோ பேசிக்கலி I've had hands-on experience எல்லாத்துலயுமே. ரைட். Now go back to free YouTube courses. You will get to learn. YouTube கூட தேவையில்லைங்க. You have ChatGPT, right? ChatGPTல போட்டு I want to learn DSA, give me examples, explain very easily so that I can understand and teach others. எல்லாமே சொல்லிடும். பட் கைடன்ஸ் எங்கேருந்து வருது? உங்களுக்கு யார் சொல்லுவா? லீட் கோட்ல போய் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும், இந்த அல்காரிதம் யூஸ் பண்றேன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, நீங்க பண்ண கூட யார் செக் பண்ணுவா? உங்களுக்கு கைடன்ஸ் எங்கேருந்து வருது? நீங்க இந்த மிஸ்டேக் பண்றீங்க, உங்க அல்காரிதமா இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் யூடியூப்ல சொல்றாங்களா, 1-on-1 செஷன் எடுக்கிறாங்களா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். யூடியூப் கோர்ஸ் பண்ணணும்னா பண்ணுங்க, பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டெப் இன்சைட் அ கம்பெனி யூ நீட் somebody's கைடன்ஸ். அதுக்காக தான் எஜுகேஷன் has become a separate industry by itself. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட். பட் we want to contribute to our society at a very cost effective price. எல்லாராலையும் படிக்க முடியும். எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஸ்கேலர் ஆல்சோ சேஸ், ஐஐடி பசங்க மட்டும் ஏன் ஃபேஸ்புக், கூகுள், மெட்டாக்குலாம் போகணும்? ஏன் ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க போக முடியாது? ஏன் பிஎஸ்சி படிச்சுட்டு போக முடியாது? அவங்க ஐடியாவே இதுதான். பட் த சேலஞ்ச் இஸ் யூ ஹாவ் டு பே இன் லேக்ஸ். அதுதான் சேலஞ்ச். பட் நம்ம கிட்ட வந்தாக்கா நாங்க கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் அட் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் பிரைஸ். அவங்கள மாதிரி இருக்காது 100%. பிகாஸ் அவங்களாம் 10-15 years கூகுள், மைக்ரோசாஃப்ட் அங்க வேலை பார்த்துட்டு வந்தவங்க. நம்ம அந்த அளவுக்கு கிடையாது. பட் வி வாண்ட் டு ஷேர் ஆல் த நாலேஜ் வாட் வி ஹேவ். நம்ம நிறைய பேரை வந்து கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா? லாஸ்ட் மந்த் கூட 4 people got placed in a software company. We train them, we onboard them. இதுதான் எங்களுடைய process. This is what we are trying to achieve, and we are trying to get even better at this. This is our ultimate motive. DSA Thank you, curriculum Ashik. share பண்ணுவோம். Yeah, go ahead. Who wants to talk? Yeah, hi, Ashik. Yeah. எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் தெரியும், லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். எனக்கு அது டிஎஸ்ஏ தேவைப்படுமா? எனக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தாங்க தெரியும். PHP தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் வச்சே பண்ணலாம். ஊபரோட பேக்எண்ட் என்ன தெரியுமா? ஊபர் என்ன பேக்எண்ட் யூஸ் பண்றான்? நிறைய யூஸ் பண்றான். ஜாவா யூஸ் பண்றான், பைத்தான் யூஸ் பண்றான், நோட் யூஸ் பண்றான். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. பட் அல்டிமேட்லி நீங்க ஊபர் ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு கார் எல்லாம் சர்ச் ஆகுதுல்ல, கேப் இருக்குது, இந்த ஸ்பெசிபிக் பின்கோட்ல கேப் இருக்குது, உங்களுக்கு கேபோட ரியல் டைம் லொகேஷன் ட்ராக் பண்றீங்க. இது எல்லாமே சர்வ்ட் பை Node.js. ஓகே. ஹெவி லிஃப்டிங்னா உங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது, ஊபர்ல கால்ஸ் ஹேண்டில் பண்றது, பிரைவேட் கால்ஸ் ஹேண்டில் பண்றது எல்லாமே ஜாவா செய்யுது. ஆட்டோமேஷன், AI and ML-க்கு பைத்தான் யூஸ் பண்றாங்க, ரைட்? So Node.js is used extensively, and 70% of the world's website is today Node.js at the backend. WordPress is completely replaced by Ghost CMS, which is built with Node.js, pure JavaScript. So don't worry, JavaScript இல்லைன்னா வெப்பே இல்லைங்க. ப்ரௌசர் என்ன டெக்னாலஜிங்க ரன் ஆகுது? HTML, CSS and JavaScript. JavaScript இல்லைன்னா உங்களால டைனமிக் வெப்சைட் பில்ட் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் தான் டாப் ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிலி அதான் டாப். அதுக்கு அடுத்தது ஆங்குலர், அப்போ ஸ்வெல்ட், எல்லாமே டுவர்ட்ஸ் JavaScript தான் போயிட்டு இருக்கு. So don't worry. Was the question answered? Clear? Okay வா? Answer கிடைச்சதா? சார் எனக்கு ஜாவா மட்டும் தான் தெரியும். இஸ் இட் ஓகே? லைக் ஜாவாலாம் அப்புறம் நீங்க பெரிய புலிங்க. பிகாஸ் நாட் எவ்ரிபடி பிக்ஸ் அப் ஜாவா, ஏன்னா அது ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஜாவா தான் பேக் எண்ட் ரன் பண்றான். பேங்க்ஸ், என்டர்பிரைசஸ் எல்லாருமே ஜாவா யூஸ் பண்றாங்க. ஜாவா யூஸ் பண்ணாத கம்பெனியே கிடையாது. டோன்ட் வரி. இன்ஃபேக்ட் சேட்டலைட் யூசஸ் ஜாவா அண்ட் C++. இன்கேஸ் நீங்க டவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்போ கேக்குதா? ஓகே. சரி, நீங்க யூஎஸ்க்கு போனீங்கன்னா அங்க 2 டெக்னாலஜி ரொம்ப டாப், .NET and Java. So don't worry, Java is more than sufficient. Okay, questions முடிஞ்சுச்சா? Can you talk about the course? C# and Java. Yeah, சொல்லுங்க. ஜெனரல் क्वेश्चन ஒன்னு இருக்கு, கேட்கலாங்களா? நம்ம கான்டெக்ஸ்ட் கிடையாது, ஜெனரலா எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. கேளுங்க. நம்ம சாட்ல கூட நான் ஒருத்தங்க போட்டு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ வந்து சம் பீப்புள் சைட் ஏ வந்து ஒரு 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 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரிப்ளேஸ் பண்ணுமா இல்ல பண்ணாதா, இல்ல வந்து எவ்வளவு எஃபெக்டிவ், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்படிட் பண்ணுமா, இல்ல நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து சர்வே ஆகலாம் இண்டஸ்ட்ரியில அப்படிங்கிற மாதிரி உங்க பெர்ஸ்பெக்டிவ்? ஓகே, see, to be honest, இப்போ ஏஐல இருக்கிறவங்களுக்கே தெரியாது, ஏஐ பில்ட் பண்ணவங்களுக்கே தெரியாது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே என்ன இன்செஸ்ட் பண்றாங்கன்னா ஏஐக்குள்ள வந்துருங்க, ஏஐக்குள்ள வாங்கன்னு சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா என்ன டொமைன்ல ஏஐ இஸ் வெரி லார்ஜ், கரெக்ட்? ஏஐல வீடியோ, ஆடியோ இருக்கு, டெக்ஸ்ட் பேஸ்ட் சாட்ஸ் இருக்கு, NLPன்னு சொல்றாங்க, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஏஐக்குள்ள ஏஐ இஸ் வெரி வாஸ்ட், இட் ஹாஸ் மல்டிபிள் டொமைன்ஸ். ஓகே, நியூரல் நெட்வொர்க்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டொமைன். நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் ஏஐ இருக்கு. நீங்க நியூரல் நெட்வொர்க் படிக்கலாம், இல்லாட்டி மிஷின் லேர்னிங் உள்ள போயிடலாம். இந்த மாதிரி இல்லாட்டி அட் த லீஸ்ட் என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப பேசிக் என்ன ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியணும். விச் மீன்ஸ் ஏஐ எப்படி யூஸ் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு ப்ராம்ப்டே போட வராது. நிறைய பேர் சாட்ல போய் சொல்றாங்க ரைட் அண்ட் அப்பாலஜி இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியா ப்ராம்ப்ட் எழுதுவாங்க?
ஒரு ஹியூமன் கிட்ட போயிட்டு அப்பாலஜி இமெயில் நீங்க என்ன கேட்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு ஒரு அப்பாலஜி இமெயில் எழுதி கொடுங்கன்ட்டு, நீங்க என்கிட்ட என்ன கொஸ்டின் பதில் கேட்பீங்க? எதுக்கான எந்த அப்பாலஜி? கான்டெக்ட்ல எந்த மாதிரி அப்பாலஜிஸ் எதுக்காக apology? கேட்பீங்க கரெக்டா? அப்ப நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே கேட்கணுமா இல்லையா? கரெக்ட். ஸோ ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே பண்ணிட்டீங்கன்னா ஏஐஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டோக்கனைசேஷன் ஒர்க் ஆகும். நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் பிரேக் பண்ண மல்டிபிள் ஒரு சென்டென்ஸை மல்டிபிள் வேர்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு பேரலல் ப்ராசஸிங் பண்ணும் ஏஐ பேக் எண்ட்ல. அதுதான் டோக்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேர்டுக்குமே அவன் சார்ஜ் பண்ணுவான். சம் 700 வேர்ட்ஸ்க்கு வந்து 10 cents which is roughly 8 rupees 20 paise நம்ம சார்ஜ் பண்ணுவான் ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ்ல. நீங்க பாட்டுக்கு உங்க கம்பெனில உங்களுக்கு யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்க பாட்டு ஒரு யூசருக்கு $20 பே பண்ணணும், $20 பே பண்ணணும் எவ்ரி மந்த் கம்பெனி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பண்ணீங்கன்னா ஃபைன் டியூனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஃபைன் டியூனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வேர்டுக்குமே அவன் சார்ஜ் பண்ணுவான். உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கே தெரியலனா $10 முடிக்க வேண்டிய ஃபைன் டியூனிங்கை யூ வில் டிராக் இட் டு $50. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம், பேசுறோம், சாட் ஜிபிடி கூட நம்ம பேசுறோம், பட் எப்படி பேசணும்னு கூட நமக்கு தெரியல. அப்போ ஏஐ ஜாப்ஸ் எப்படி கிடைக்கும்? ஸோ நம்ம பேசிக் ஏஐ ஸ்கில்ஸை ப்ரஷ் அப் பண்ண வேண்டியது இருக்கு, ரைட்? இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னா ஸ்டார்ட் வித் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏஐயோட எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், ஓகே நம்மளுக்கு ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, நம்ம இது படிச்சா பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு யாராலையுமே சொல்ல முடியல ஃபியூச்சர்ல வந்து ஏஐ ஜாப்ஸ் எப்படி இருக்கும், டெவலப்பர் இருப்பானா இருக்க மாட்டானா. இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, பேக் அண்ட் டெவலப்பர் ஜாப்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை ஆட்டோமேஷன், which means let me just share my dev.2 backend jobs. ரொம்ப நல்ல ஆர்டிகல் அது, எனக்கு கிடைக்கல, முடிஞ்சா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அங்க என்ன சொல்றாங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, which means அவங்களுக்கு வெறும் ஜாவா தான் தெரியும், வெறும் பைத்தான் தான் தெரியும், ஓகே, வித் லிட்டில் பிட் ஆஃப் டேட்டா பேஸ். ஃப்ரண்ட் அண்ட் தெரியாது, சிஸ்டம் டிசைன் தெரியாது, கிளவுட் தெரியாது அப்படின்னா they have problem. Why? Because serverless is taking them. Serverlessனா என்னது? சர்வர் இல்லாமலே உங்களால கோட ரன் பண்ண முடியும். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கூகுள்ஸ் கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ். ஜிசிபில போனீங்கன்னா கிளவுட் ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. உங்க ஃபங்க்ஷன் ஆன்லைன்லயே எழுதிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான், ஏபிஐ யூஆர்எல் மாதிரி. நீங்க அந்த யூஆர்எல் வச்சு உங்க ஃபங்க்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணலாம். சர்வர் வேண்டாம், தேவையே இல்லை இந்த இடத்துல. ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ் எல்லாமே சர்வர்லெஸ் போகுது. இன்ஃபேக்ட் என்னோட கிளையண்ட் வந்துட்டு சர்வர்ல இருந்து சர்வர்லெஸ் போயிட்டாங்க. ஏன்னா சர்வரை வச்சு மேனேஜ் பண்ணோம்னா யூ நீட் டு ஹேவ் அ டெவாப்ஸ் டீம். லோட் பேலன்சிங்கு, கேஷிங்கு, செக்யூரிட்டி, இது எல்லாமே தனியாக ஒரு ஆளை வச்சு அவனுக்கு சேலரி பே பண்ணி 1 lakh 2 lakh பே பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வர்லெஸ் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட வேலையே போயிடுச்சு. ஸோ வெறும் பேக் அண்ட் டெவலப்பராக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் வருவான், ஏடபிள்யூஎஸ்குள்ள போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பேக் அண்ட் கூட ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதிருவான் கிளவுட்ல. அப்போ பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஏன் தனியாக கம்பெனி 1 லட்சம் பே பண்ணணும்? அதுக்கு மேல 10,000 ரூபாய் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு கொடுத்துட்டு அவனை ஹாப்பி ஆகிட்டு அவனே வச்சுக்கலாம் இல்லையா, ரைட்? ஸோ பேசிக்கலி பேக் அண்ட் டெவலப்பரோட ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு வருஷம்? இட் குட் பி மந்த்ஸ் ஆர் இயர்ஸ், பட் இட் இஸ் வெரி சூன். ஓகே, ஸோ உங்க கொஸ்டினுக்கு வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் கீப் ட்ராக் ஆஃப் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். medium.comல போய் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஜினியரிங் சேனல்ஸ் இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 yearல நம்ம பேசுறது கூட இருக்காது, நம்மளாம் அவுட் டேட் ஆயிருப்போம். நெக்ஸ்ட் 1 yearல ட்ரெண்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். பட் டிஎஸ்ஏ நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் 100 or 200 years the logics will remain same. Factors of a given numberக்கு பெஸ்ட் சொல்யூஷன் டிஎஸ்ஏல பண்ணிட்டீங்கன்னா it is the best solution for the next 1000 years or until the end of the world சொல்லலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி தான் டிஎஸ்ஏ. ஓகேங்களா? Thank you, Ashik. Got it. Okay. Any more questions or shall we jump to the course information? Yes, sir. I have a question, sir. Yeah. பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க்கை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதையே ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதால?
ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ரிஸ்க்ல தான் இருக்கு. எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே, பிகாஸ் இப்போ செலினியம் ஆட்டோமேஷனோட வேலை ஆல்ரெடி சாட் ஜிபிடி பாக்குது. செலினியம் ஆட்டோமேஷன் செலினியம் ஏன் யூஸ் பண்றாங்க? செலினியம் இஸ் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் வெப் ஸ்கிரேப்பிங். சில ஆட்டோமேஷன் டூல், ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுல இருந்து டேட்டா அக்ரிகேஷன், டேட்டா செக்ரிகேஷன், டேட்டா பேஸ் லெவல்ல குவரிஸ் எழுதுறது எல்லாமே பண்ணுது. இன்னைக்கு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டு கிவ் மீ சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போட்டீங்கன்னா, இல்லைன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் போட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் பிஸ்னஸ் இஸ் திஸ் வெப்சைட் ரன்னிங்னா அதுவே டேட்டாவெல்லாம் ஸ்கிராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. நீங்க ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு ஏஐ இஸ் ஏபிள் டு டூ திஸ். நெக்ஸ்ட் 6 monthsல என்ன அப்கிரேட் வரும்னு தெரியாது. 2 weeks பேக் டீப் சீக்னு ஒருத்தன் வந்து செம்ம ஷாக் கொடுத்தான். இன்னைக்கு டீப் சீக் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர். இன்னைக்கு டீப் சீக் தான் நம்பர் 1 ஏஐ ரேங்கிங்ல. செகண்ட் ஜெமினி, தேர்ட் சாட் ஜிபிடி. ஜெமினி இது 2.0 வந்துருச்சு. சாட் ஜிபிடியோட ஓ மாடலை பீட் பண்ணிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. சாட் ஜிபிடி வாஸ் நம்பர் 1. இன்ஃபேக்ட் அவன் தான் பயனர், அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தான் டெக்ஸ்ட் பேஸ்டு ஏஐ. இன்னைக்கு அவன் தேர்டுக்கு போயிட்டான். டீப் சீக் இப்போதான் பிறந்த வளர்ந்த மாதிரி இருக்குது. இட் வென்ட் டு தி டாப். கூகுளை பீட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் 6 monthsல என்ன இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரண்ட் அண்ட் ஜாப்ஸ் இருக்குமா, நமக்கே வேலை இருக்குமான்னு தெரியாது. தட் இஸ் த ஆக்சுவல் சினாரியோ ரைட் நவ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சி எப்பவுமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் இருக்குங்க. ஓகே, தட் இஸ் ஏன்னா ரெசெஷன் வரும்போது கூட ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா கூட ஒரு 1 or 2 months ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அகேன் இட் கேம் பேக் டு த ட்ராக். எல்லாருக்குமே வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ வச்சு கம்பேர் பண்ணும்போது யூ கேன் சி ரைட், 17 years ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் பையன் உட்காந்துட்டு வெப்சைட்லாம் பண்ணி வித்துட்டு இருக்கான். ஹி மேட் $1.2 million in just 1 year. ஒரு வருஷத்துல 1 million is how much? 8 crores, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டான் ஒரே வருஷத்துல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி ஏஐ வச்சு பில்ட் பண்ணலாம். பட் there's a limitation. ஹியூமன்ஸ் மாதிரி ஏஐ யோசிக்காது. ஹியூமன்ஸ் மாதிரி ரீசனிங் ரொம்ப கஷ்டம். கரெக்ட்? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், பட் அக்யூரசி கண்டிப்பா ஹியூமனுக்கு தான் தெரியும். ரைட்? ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹியூமன் எலிமெண்ட் ரிக்வயர்ட் இன் ஏஐ. ஹியூமன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஃபியூச்சர் மறந்துடுங்க. இப்போதைக்கு ஃபியூச்சர் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரைட்? யூ ஷுட் ஓன்லி கீப் ட்ராக் ஆஃப் த ட்ரெண்ட் எங்க போகுது. பிகாஸ் கொஞ்ச நாள் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரியாக்ட் தான் டாப்னு. கரெக்டா? ஆனா ஃபேஸ்புக் என்ன சொல்லுதுன்னா ரியாக்டே நாங்க ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரியாக்டோட சப்போர்ட் ஸ்டாப் ஆகும்னு தெரியாது. யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இன்னைக்கு ரியாக்ட் போயிடுச்சுன்னா புதுசா ஒன்று வரப்போது, நீங்க அதை படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்படிதான் உங்க மைண்ட் செட்டும் இருக்கணும். As I'm a beginner, how to start with DSA? See, the only requirement to learn DSA is you should know basic math and you should have passion. In the ரெண்டு விஷயம் இருந்தால் you can start learning DSA. And of course, DSA எங்க implement பண்ண போறோம்? ஏதோ ஒரு programming language யூஸ் பண்ணி பண்ண போறோம். If you do not know any programming language, be ready to learn one. ஏதாச்சும் ஒரு programming language நீங்க learn பண்ணி தான் ஆகணும். Right? We'll stop with the Ashik, question. can you say about the course? Because it's getting late. Yeah. We'll finish it So off. can We'll you finish share it the screen share and show about the course, course contents. Okay, one moment. Okay, so let me just. Okay, let me share my screen. Is my screen visible? Yes, very good. Okay, fine. Okay. ஸோ இது வந்து ஒரு 8-week கோர்ஸ். ஓகேவா? இங்கே வந்து நம்ம பிகினர் டு இன்டர்மீடியட் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஓகே, அட்வான்ஸ் லெவல் போக மாட்டோம். பிகாஸ் அட்வான்ஸ் லெவல் போனோம்னா நீங்கள் பிகினர் டு இன்டர்மீடியட் கவர் பண்ணி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 months பஃபர் வேணும். ஓகே, நீங்கள் லீட் கோட்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நிறைய வெப்சைட்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கம்ஃபர்ட் ஆயிட்டீங்கன்னா தென் யூ வில் கோ டு அட்வான்ஸ். பிகாஸ் பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் ஒன்னா படித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் பாதிலே விட்டுட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிகினர் டு இன்டர்மீடியட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய இருக்கு இந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் மாக் இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அட்வான்ஸ்ட். பட் நிறைய கம்பெனிஸ் இருக்கு லைக் ஜோஹோல நல்ல பேக்கேஜ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஜோஹோ வெரி ஈஸிலி தென் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினர் டு இன்டர்மீடியட். இது வச்சு நீங்கள் ஜோஹோவில் போயிடலாம். நீங்கள் ஜோஹோ போயிட்டு இன்கேஸ் நான் படிச்சேன்னா
ஓகே, நான் படிச்சேன்னா எப்படி படிப்பேன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் பிகினர் டு அட்வான்ஸ் படிச்சுட்டு ஒரு ஜாப் தேடிப்பேன். லைக் ஜோஹோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி உள்ள போயிட்டு எனக்கு ஒர்க்கிங் நாலேஜும் இருக்கும், அதே நேரத்தில் ஐல் பி ஏபிள் டு லேர்ன் அட்வான்ஸ்டு. ஓகேவா? ஸோ 1 or 2 years அட்வான்ஸும் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு 2-3 years நல்லா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே ஐ வில் அப்ளை ஃபார் ஃபேஸ்புக், அமேசான், இந்த மாங் கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை பண்ணுவேன். ஓகே, நீங்க டைரக்டா மாங்குள்ள போனோம்னா கஷ்டம், இப்படி போக வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் இஃப் யூர் ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், நீங்க காலேஜ் முடிச்ச உடனே ஃபேஸ்புக், மெட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ், மெட்டா, கூகுள், அமேசானுக்குள்ள போகணும்னா there is one chance. அந்த ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னு சொன்னா, லீட் கோட்ல யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர் அ வெரி குட் ப்ரொஃபைல். லீட் கோட்ல நீங்க டாப் 1000 வந்துட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்வியூ நீங்க எலிஜிபிள். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஎஸ்ஏ தெரியும். ஓகே, ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே ஃபர்ஸ்ட் லெவலில் டிஎஸ்ஏ தெரியணும். டிஎஸ்ஏ தெரியலன்னா உங்க ரெஸ்யூமுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. பட் இஃப் யூ ஹேவ் அ வெரி குட் ப்ரொஃபைல் ஆன் லீட் கோட், இல்லாட்டி ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாப்புலர் வெப்சைட்ல நல்ல ப்ரொஃபைல் பண்ணிட்டு நீங்க ஃபைனல் இயர்ல இருந்து வெளியில வரீங்கன்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் யுவர் ஸ்டார்டிங் salary is roughly between 3 lakh to 5 lakh depending on the company. ஓகே, சாரி. ஸோ நிறைய பேர் பிளேஸ் ஆகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் விசால பிளேஸ் ஆனா as internship packages alone 1.5 lakhs விசால. ஓகே, ஆஃப்டர் 6 months இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் will take him full time, which is somewhere between 3.5 to 5 lakhs package. Okay, so DSA is very important. இல்ல எனக்கு 25,000 rupees salary, 40,000 rupees salary இருந்தா போதும், நான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன்னா நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இல்ல எனக்கு ஹை பேக்கேஜ் வேணும் because I have so many plans அப்படின்னு சொன்னாக்கா you have no other choice but to learn DSA. DSA is the first step to clearing your first round. ஓகே, அதுக்கான நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த டாபிக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது பேஸ்ட் ஆன் த டம்ப்ஸ் அண்ட் மாக் இன்டர்வியூஸ் எனக்கு கேட்டது. ஓகே, ஸோ நான் நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அவங்க எல்லாருமே பிகினர் டு பேசிக் லெவல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருந்தா கேட்பாங்க. இதை தவிர இதை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. ஓகே, ஜோஹோல போனீங்கன்னா இதை தவிர வெளியில போக வாய்ப்பே கிடையாது. ஜோஹோ இதுக்குள்ளதான் கேட்பாங்க. நீங்க ஜோஹோல ஈஸியா உள்ள போனா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சு ஒவ்வொரு டாபிக்லயும், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இன்ட்ரோடக்ஷன் டு அரேஸ் இருக்கு இல்லையா, இன்சர்ட் டிலீட், சரி அரேஸ் விடுங்க, வெரி பேசிக். லெட்ஸ் கால் த ஸ்லைடிங் டெக்னிக் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக், ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்ல யூ வில் டீல் வித் அரேஸ். ஓகே, சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க இந்த டெக்னிக்கை நல்லா படிக்கணும்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. லீட் கோட்ல போயிட்டு ஒரு 5 ப்ராப்ளம், ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ்ல ஒரு 5 ப்ராப்ளம், இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எல்லா வெப்சைட்ஸ்லயும் போயிட்டு ஸ்லைடிங் விண்டோ நீங்க ஒரு ரஃப்லி ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. ஸ்லைடிங் விண்டோ இஸ் a mandatory question in Zoho. ஜோஹோல நீங்க ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மற்ற எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா ஜோஹோக்குள்ள போயிட்டு உள்ளவே ஸ்டார்டிங் போகும்போது 1 lakh பேக்கேஜோட உள்ள போகலாம். டிசிஎஸ் சிடிஎஸ்ல உள்ள போனீங்கன்னா 40,000 rupees பேக்கேஜ் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் 40,000க்கு செட்டில் ஆயிடுறீங்களா இல்ல எனக்கு 1 lakh தான் வேணும்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க, ரைட்? ஸோ இந்த கரிக்குலம் இட்ஸ் a juice of a larger book. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த செஷன் வாட் யூல் பி ஏபிள் டு டூ இஸ், டிஎஸ்ஏ நல்லாவே புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. டிஎஸ்ஏ ஏன் நம்ம படிக்கிறோம், எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க, நீங்க வேலை கிடைச்சிடுச்சுன்னா உள்ள போய் டிஎஸ்ஏ யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும் உங்களால, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். பிளஸ் we will also see a lot of examples. டிஎஸ்ஏவே யூஸ் பண்ணி, டிஎஸ்ஏ கான்செப்ட் யூஸ் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸ் end to end பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் an 8-week கோர்ஸ். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும் தான் இருக்கும். 3 hours each day, which means 1 weekல உங்களுக்கு 6 hours கவர் ஆகும். அண்ட் த்ரூ அவுட் த வீக் நீங்க படிச்சே ஆகணும். See, this is not like other courses. டைம் இருக்கும்போது படிக்கலாம், அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு கண்டினியூவேஷன் வேணும். அந்த கண்டினியூட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் இது டிஃபிகல்ட் ஆகும்.
0.1% concept, 0.001 concept இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? Raise your hands if you know. 0.0000. You can add any number of zeros. Lastல ஒரு 1 ஆட் பண்ணுங்க. யாருக்கு தெரியும் இந்த கான்செப்ட்? A lot of people here. அந்த 0.1 கான்செப்ட் சொல்லுங்க யாராச்சும். ஒவ்வொரு டேவும் 0.1% ஸ்டெப் முன்னாடி வச்சோம்னா நார்மலா ஸ்டெப்ஸே வைக்காதவங்கள விட நம்ம ஃபார் அவே முன்னாடி இருப்போம். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணணும். 0.001 which means இன்னைக்கு 1 ஹவருக்கு உட்காந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு இல்லை, யூ ஷுட் நாட் ரீட் ஃபார் 59 minutes. நாளைக்கு 1 hour and 1 minute ஆச்சும் படிக்கணும், இல்லாட்டா 1 hour and extra 1 second ஆச்சும் படிக்கணும். இதுதான் 0.01. மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்புள்ல இதை தான் பண்ணுவாங்க. நேற்று எவ்வளோ ஒர்க் பண்றாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே இன்னைக்கு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முடியலன்னா, உடம்பு முடியலன்னா கூட இல்லை, உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கிராக் டிஎஸ்ஏ, ரைட்? ஸோ ஹார்ட்லி இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 5 years. Doubt here. Yeah. Please continue. Sorry. Yeah. No, go on. கேளுங்க. ஓகே பிரதர், ஆக்சுவலி நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். நான் டெக் மஹிந்திராவில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் டிஎஸ்ஏனா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை வந்து படிச்சதே இல்லை. நார்மல் நான் ப்ரோக்ராமிங்லேயே நான் வந்துட்டேன். ஸோ மை கரண்ட் சேலரி இஸ் ஆல்மோஸ்ட் 10.8 LP, 90,000 கிட்ட வருது. ஸோ பட் நீங்க சொன்னீங்கல்ல டிஎஸ்ஏ இருந்தால் தான் என்னால் வந்துட்டு அந்த 1 lakh கிட்டே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அப்படியே வந்துட்டேன். ஸோ நான் எதுக்காக டிஎஸ்ஏ படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ உங்களுக்கு ரஃப்லி 90,000 இல்லையா? ஓகே. ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோ வந்துச்சு. அங்கே வந்து பெங்களூர்ல கூகுளில் ஒர்க் பண்ற பையன் 2 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவன் பேக்கேஜ் கேட்குறாங்க. அவன் பேக்கேஜை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ல ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குற சேலரி எனக்கு இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லுவான். which is roughly 30 to 35 lakhs. 2 years experience தான் உனக்கு. So again the question is, இல்ல I'm satisfied with 10 lakhs na you don't have to take this course. இல்ல every year வந்து 5% increase. சரி, next year உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? 90,000 வந்து எவ்வளோ போவாங்க? ஹார்ட்லி 5% போறாங்க எனக்கு தெரிஞ்சு. டெக் மஹிந்திரால எவ்வளோன்னு தெரியல. டெக் மஹிந்திரால மேக்ஸிமம், டைகர்லயே மேக்ஸிமம் 20 தான் கொடுக்குறான். டெக் மஹிந்திரால எனக்கு தெரிஞ்சு 10% டச் பண்ணுவாங்க, which is next year உங்களுக்கு 1 lakh இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஜாப் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா நீங்க டிமாண்ட் பண்ணி 25% வாங்கலாம். 1,20,000 கூட வாங்க வாய்ப்பு இருக்கு வேற கம்பெனிக்கு போனா. கரெக்ட். கூகுள்ல போயிட்டீங்கன்னா உங்க பேக்கேஜ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? It's around 30 LP to 35 LP. Monthly 3 lakhs. That's what we are talking about. எனக்கு புரியல நீங்க எதுக்கு இன்னும் இந்த கம்பெனில ஸ்டிக் பண்றீங்கன்னு. Okay. So that's the difference. Yeah. ஓகேங்களா? சரி, ரைட். ஓகே. So this will be an 8-week course. Every weekdaysல we'll create a WhatsApp group. உங்க questions நாங்க ஆன்சர் பண்ணுவோம். உங்க கோடை நீங்க ஷேர் பண்ணலாம். I will personally look at the code. I will suggest what to do. நீங்க ஏதாவது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா you don't have to go through ChatGPT. குரூப்ல போடுங்க. We will discuss ourselves. ChatGPT போறது it's a bad habit because நீங்க ஒர்க் பண்ணும்போது சொல்யூஷன்ஸ் வேணும்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் கிளைண்ட்டுக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு இந்த டேட்டுக்கு நீ முடிக்கணும்னா முடிச்சு கொடுக்கணும். பட் ஹியர் யூ ஆர் லேர்னிங். இஃப் யூ ஆர் கோயிங் டு ChatGPT அங்கேருந்து சொல்யூஷன் எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் ஃபூலிங் யுவர்செல்ஃப். ஸோ இது நமக்குள்ள பேசி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஒன்லி தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் இஸ் அண்ட் ஹவு டு கம் அரவுண்ட் தட் ப்ராப்ளம், ரைட்? ஸோ அதுக்காக we will have groups. We will communicate over there. Okay, there will be guidance all the time throughout the course time. Course முடிச்சிட்டு கூட we can have another session. கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இன்டர்வியூ கைடன்ஸ், நம்ம மாக் இன்டர்வியூஸ் கூட செட் பண்ணலாம். லைக் எனக்கு எப்படி இன்டர்வியூ பண்ணாங்களோ ஐ வில் பி ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின்ஸ். அதே டோன்ல பேசுவேன். உங்களை பயப்படுத்துற மாதிரி நான் பேசுவேன். யூ கேன் ஆக்சுவலி அண்டர்கோ அ ப்ராப்பர் இன்டர்வியூ. கூகுள்ல போனா எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஐ வில் அரேஞ்ச் an interview for you guys. Okay, so this is the 8-week thing, 8-week course. I will share this course on WhatsApp. எல்லாருக்குமே அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். And then you can decide whether to take this course or not. Okay, so
I've put everything in black and white. உங்களுக்கு கிளியரா இருக்கு டிஎஸ்ஏ ஏன் எடுக்கணும் ஏன் படிக்கணும்ன்றது கிளியரா நம்ம பேசியாச்சு, ரைட்? It's ultimately your salary package and the environment you work in. Okay, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லவா? ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க கூகுள்ல, அவங்களுக்கும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லயும் ஒர்க் பண்ணி பீப்புள் ஆர் ஸ்டில் ஹாப்பி. 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு தேர் நாட் கம்ப்ளைனிங், ஃபேமிலியோட நல்லா தான் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் தட் இங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஆள் கீழே ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒரு டாஸ்க் தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக் கூட ஒர்க் பண்ண முடியாது சம்டைம்ஸ், ரைட்? ஒரு மேனேஜர் கீழே போட்டு 10 டாஸ்க் இருக்கும், 10 டெவலப்பருக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஜரே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில. ஓகே, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஒரு மாடியூல் கொடுத்துருவாங்க, ஒரு டேட் கொடுத்துருவாங்க, பாரு நீ எப்படி வேணா வேலை செய், சண்டேக்கும் வீக் டேஸ்லாம் வேலை செய்யாம சண்டே கூட ஒர்க் பண்ணிக்கோ, இந்த டேட்டுக்கு இது முடிஞ்சிருக்கணும், இவ்வளவுதான் மேட்டர் அங்கெல்லாம் போனா. ஓகே, உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும், ஒர்க் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி நாலேஜ் எக்ஸ்போஜர் ரொம்ப நல்லா இருக்கும். You'll be working in the core of the systems. Okay, so that's the main difference. Okay, so I'll complete it from my side. If you have any more questions, we'll take another 2 minutes. Questions illana, I'll hand over to Ilyas. Ilyas will talk about the fees and how to pay the fees in installments or one shot. He'll talk about it. Are there questions irka? No, nothing from my side. Yeah, go ahead. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு நான் அப்படியே மெக்கானிக்கல் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் நான் கார்பரேட் 660 வரேன். அகைன் ஐடிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் ஒரு 6 மந்த் கோர்ஸ் பண்ணேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அது ஒரு 70,000 பே பண்ணி பண்ணேன். என்னால் அங்கே எதுவுமே லேர்ன் பண்ண முடியல, என்னால் ஸ்லோவாக தான் இருந்தாங்க. ஸோ டவுட்ஸ் கேட்டாலுமே அங்கே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் பண்ண ஆன்லைனில், அதுவுமே எனக்கு சரியாக புரியலை, எனக்கு சொல்லித்தர சரியாக கைடன்ஸ் இல்லை. ஸோ இப்போ எனக்கு பிஎஸ்சி நான் அடுத்து பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி நான் ஸ்ட்ரகிள் ஆவேன் கண்டிப்பாக, ஏன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குமோ அங்கே எனக்கு இந்த இதுல அட்மாஸ்பியர் எனக்கு எப்படி இருக்கும். ஆக்சுவலாக டவுட்ஸ் கேட்குறது எனக்கு எல்லாமே மற்றவங்களோட எனக்கு டவுட்ஸ் அதிகமாக இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு வே கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பா. இது ஒரு கொலாபரேஷன் மாதிரி நம்ம பண்ணோம். நான் ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே, குரூப்ல நான் ஒருத்தனால 50 பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? ப்ராக்டிகலி முடியாது, கரெக்ட்? ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் ஆல் மை ட்ரெயினர்ஸ் லைக் ஜாவேத், நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஐ வில் இன்க்ளூட் எவ்ரி ஒன். ஓகே, நீங்க வந்து என் கிட்ட தான் பேசணும்னு கிடையாது, நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க டிஎஸ்ஏ. ஐம் கோனா பிரிங் இன் ஆல் த பீப்புள். ஓகே, உள்ள வந்துட்டு வில் ஒர்க் அஸ் அ டீம். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹூஸ் டாக்கிங், உங்க பேர் என்னது? டேவிட், ரைட்? ஓகே, ஸோ டேவிட் இருக்காங்க. நாளைக்கு மனோஜும் ஜாயின் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரெயினர்ஸ் ஆன்சர் பண்ண முடியல, பட் மனோஜ்க்கு உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியும். மனோஜ் will be able to help you. புரியுதுங்களா? It will be like a community. We'll build a community where anybody can come in and help. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாளைக்கு மனோஜ்க்கு ஒரு क्वेश्चन போஸ்ட் பண்றாரு, யாருமே கொஞ்ச நேரத்துக்கு ஆன்சர் பண்ணல, பட் உங்களுக்கு அதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும், நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா you can help மனோஜ். அந்த மாதிரி தான் கம்யூனிட்டி பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டவுட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷை அவே பண்ண தேவையில்லை. உங்க டவுட்ஸ் இருந்தா क्वेश्चனை போடுங்க, யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ரைட். ஆஷிக் பாய், யா, உங்க இலியாஸ் பாய் வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓகே, ஃபைன். ஸ்ட்ரக்சர் சொல்லிருங்க. Okay, see, I'll keep it simple. Okay, our fees is 10,000 rupees for this 8-week course. Okay, this includes everything. பேசின எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். It will be a community, உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், கைடன்ஸ் இருக்கும், மாக் இன்டர்வியூஸ் இருக்கும். will help you solve lead code problems. lead code மட்டும் நிறைய சைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமும் ஐ வில் கிவ் யூ லிங்க்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ். இந்த சைட்ல இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது யூ வில் போஸ்ட் இன் த குரூப், வி வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ தேர். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது யூ வில் பி வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் இம்ப்ளிமெண்டிங் டிஎஸ்ஏ. யூ வில் பி வெரி மச் confident about cracking interviews in companies. Okay, இத நம்ம கொடுப்போம். The fees will be 10,000 and the fee structure வந்துட்டு Ilyas will tell you in the group. Okay, so Ilyas will decide how you will pay the fees and the course will start on Feb. Just give me a moment. Course starts on Feb 22nd.
Feb 22nd ல இருந்து 8 weeks இந்த கோர்ஸ் போகும். ஓகே ஓகே பாய். ஓகேங்களா? பிளஸ் சி இந்த கோர்ஸ் நம்ம எவ்ரி டாபிக் கவர் பண்ணும்போது ரைட், ஓபன் பண்றேன். ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணும்போது எப்படி நம்ம அந்த ஜேர்னி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டாக் அபவுட் ரிகர்ஷன் பேசிக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நான் ஐபேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் காமிப்பேன். ரிகர்ஷன்ஸ் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஓகே, ரிகர்ஷன்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரிகர்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரிகர்ஷன் உடைய பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் ரிகர்ஷன். ரிகர்ஷன் தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணா பெனிஃபிஷியலா இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கலாம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கலாம். இதுதான் ரிகர்ஷன்ஸ். சரி, இப்போ ரிகர்ஷன்ஸை நீங்க ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா, ஐ வில் ஹெல்ப் யூ ஆர் ஐ வில் கிவ் யூ லிங்க்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் யூ கேன் கோ சால்வ் ஆன்லைன். ஆன்லைன் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரிகர்ஷன்ஸ் உங்க மைண்ட் ரெஜிஸ்டர்டு, யூ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ இதுதான் என்னுடைய அப்ரோச், உங்களோட ஜேர்னி இருக்கும். ரைட், லைக்வைஸ் எல்லா டாபிக்ஸும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், என்னோட பர்சனல் இதில் பார்த்துருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கு இல்லையா லிங்க் லிஸ்ட்லாம் வரும். ஆக்சுவலி இந்த லிங்க் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல சிங்கிளி டபிள்யூ லிங்க் லிஸ்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டேக் டைம். எனக்கும் ரொம்ப டைம் ஆச்சு. ஈவன் ஆஃப்டர் 8 years of experience when I studied DSA, லிங்க் லிஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண. பட் லிங்க் லிஸ்ட் இஸ் வெரி கோர் கான்செப்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்றோம் இல்லையா, டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லிங்க் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுது. ஒரு ஃபோல்டருக்குள்ள ஃபைல், அப்புறம் நீங்க சர்ச் பண்ண ஃபைல் எடுத்து காமிக்குது. பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட்ல ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும், டேட்டா இருக்கும். டெய்ல நெக்ஸ்ட் லிங்க் உடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ இது ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can extend 1 week. இங்க மட்டும் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா. பட் இஃப் யூ ஆர் ரியலி குட் எனஃப், நம்ம கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ்லயே அது கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ that's all from my side. If you guys don't have any more questions, I think we can wrap up the session. என்னோட லாஸ்ட் கொஸ்டின். Go ahead, கேளுங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் எத்தனை பேரை என்னென்ன கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, see நம்ம மோஸ்ட்லி we work with Dubai based companies. ஓகே, மிடில் ஈஸ்ட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, சென்னையில பாத்தீங்கன்னா we place people in Horizon, Verizon, Galabox, வெரைசனுடைய சப் கம்பெனி வெரைசன் இன்ஃபோடெக். அதுக்கப்புறம் யூஎஸ் இது மிடில் ஈஸ்ட்ல வந்து சவுதியில நிறைய கம்பெனி பண்ணியிருக்கோம். துபாயில புக்கிங் பேஷ்குள்ளேயே ஹையர் பண்ணியிருக்கோம். புக்கிங் பேஷ் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அங்கே 3 டெவலப்பரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்களே ஹையர் பண்ணோம் அந்த கம்பெனியில. இட்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ரைட். இதை தவிர we have trained people from specifically DSAன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓகே, DSA மாதிரி கம்பெனிஸ்ல யூ கேனாட் கோ அண்டர் ரெக்கமெண்டேஷன், ரைட். ஜோஹோல நிறைய பேர் போயிருக்காங்க. ஜோஹோல ப்ராப்ளி 10+ ஆல்ரெடி. ஓகே, நிறைய பேர் ஜோஹோ பிக் பண்ணாம கூகுள், மீடியா நெட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ட்ரை பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் மை கொலீக் இஸ் ஒர்க்கிங் வித் ரேசர் பே. ஓகே, ரேசர் பேலயும் போயிருக்காங்க டிஎஸ்ஏ முடிச்சுட்டு. ஜொமேட்டோஸ் இன்னைக்கு டிஎஸ்ஏ வந்து நிறைய ரெக்வயர்மெண்ட் ஜொமேட்டோல இருக்கு. பிகாஸ் ஜொமேட்டோ இஸ் அ க்ரோயிங் கம்பெனி. அவங்க உள்ளே நிறைய சப் கம்பெனிஸ் ஓப்பன் பண்றாங்க. தே ஆர் லுக்கிங் ஃபார் டிஎஸ்ஏ கைஸ். ஸோ காலேஜ் படிக்கும் போது யாரெல்லாம் டிஎஸ்ஏ பண்றீங்களோ இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் தம். வெளியில வந்தவொடனே பிளேஸ் ஆகலாம். டிஎஸ்ஏ தவிர பிளேஸ் பீப்புள் இன் லாட் ஆஃப் கம்பெனிஸ். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல இருந்து. ஆஷிக் பாய், இப்போ லாஸ்டா நான் அந்த காலேஜ் போயிருந்தேன்ல, ஏஎம்எஸ்சி காலேஜ், அங்க கூட 3 பேர் பிளேஸ் பண்ணிருந்தோம்ல அந்த 1 வீக் ட்ரைனிங் செஷன் வச்சு ட்ரிபிள்எம்ல. கரெக்ட். சோ அங்க 2 பேர் சென்னை ஆக்சுவலா. ஓகே, ஒன்லி ரியாக்ட் மட்டும் தான் எடுத்தாங்க. சோ ரியாக்ட் அண்ட் பேக் அண்ட் ஏபிஐ இன்டகிரேஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி அதுலயும் ஒரு 3 பிளேஸ் பண்ணோம். சோ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு நடந்துச்சு. சோ யார் கேட்ட क्वेश्चन அது? क्वेश्चन யார் கேட்டீங்க? பிளேஸ்மென்ட்ஸ் பத்தி நான் தான் கேட்டேன். அப்துல் ஜப்பார், ரைட். சோ அப்துல் ஜப்பார், வெறும் டிஎஸ்ஏ மட்டும் இல்ல, டிஎஸ்ஏ இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் பார்ட் இன் आवर ட்ரெய்னிங் செஷன்ஸ். சோ நம்ம ஃபுல் ஸ்டாக் பண்றோம், பிளாக் செயின் பண்றோம், ஏஐ பண்றோம், நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கலி டிஎஸ்ஏன்னு கேட்டீங்கன்னா ஜோஹோல பண்ணிருக்கோம். ஜோஹோல நிறைய 10+ பண்ணிருக்கோம். ரேசர் பேல ஒருத்தர் இருக்காரு. பட் ஹிஸ் ஆல்ரெடி சீனியர். அவருக்கு ஆல்ரெடி டிஎஸ்ஏ தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம அட்வான்ஸ்ட் டாபிக் அவருக்கு கவர் பண்ணி he got placed there. ஓகே,
டிஎஸ்ஏ நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஎஸ்ஏ நாங்கள் வந்துட்டு நான் டிஎஸ்ஏ வந்து நார்த் இந்தியாவில் பண்ணியிருக்கேன். சென்னையில் ஆல்ரெடி டிஎஸ்ஏ ஒரு 2 years முன்னாடி ட்ரை பண்ணோம். கோவிட்க்கு அப்புறம் there was no good response. டிஎஸ்ஏ நல்லா பயப்படுறாங்க எல்லாம். பட் இப்போ டிஎஸ்ஏ கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. we are trying again in South India. யா ஓகே 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 சரி ஆஷிக் பாய் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி யாரோ கேக்குறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கரிக்குலம் நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறோம் வித் தி ஸ்டார்டிங் டேட்ஸ். ஓகேங்களா? So தான் guys, thank you so much. Okay, so basically I'm பேர் ஜாவித். Hi Ashik, one last question. So நான் வந்து உங்களுக்கு லிங்க்டின்ல இப்போ ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு குயிக் சாட் பண்றீங்களா எனக்கு இப்போ? ஓகே, ஆல்ரைட். யா, ஆக்சுவலி நான் உங்களுக்கு லிங்க்டின்ல ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஓகே சுப்ரேஷ், நான் பார்க்குறேன், நான் செக் பண்றேன். ஆன்லைன் வரேன். ஓகே, யா ஐ அம் வெயிட்டிங். ஆல்ரைட், ஓகே, யா thank you. And one more, இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ண செஷன் வந்து எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? வாட்ஸ்அப் குரூப்ல போடுவீங்களா இல்ல யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு லிங்க் ஷேர் பண்றோம் bro. ஓகே ஷூர். எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? அந்த குரூப்ல தானே லீட் வந்தீங்க நீங்க இங்க எல்லாரும்? ஆமா. யா ஓகே, நான் ஷேர் பண்ணிறேன் குரூப்ல உங்களுக்கு. ஓகே யா thank you. ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? சரி ஓகே ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒர்த்தா ப்ரோ? ஆல்ரெடி ஐ நோ ஆல் தி கான்செப்ட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தேவையில்லையே, பிகாஸ் நம்ம ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றோம். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் ட்ரீ வரைக்குமே தெரியும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஜாயித்து போட்டு நான் கேட்டிருந்தேன், அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க வந்துடும் சொல்லிட்டு. ஆல்ரெடி இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறனா 90% ஒரு 10% வந்து பண்ண முடியல. ஸ்ட்ரகிள் அந்த 10% ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்க 10%க்காக ஃபுல் கோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க நேம், நீ யார் பேசுறீங்க? பிரவீன். ஓகே, சி பிரவீன், உங்களுக்கு 10% தானா நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆன்லைன் ரிசோர்சஸ் பண்ணலாம். மேபி நீங்க லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம அது வேணா செக் பண்ணலாம் நீங்க எங்க ஸ்டக் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு we can, you know, as a courtesy sake we can help you. பட் இந்த 10%க்காக you don't have to join. மேபி நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் இதை முடிச்சுட்டு வைப்போம். அந்த கோர்ஸ் நீங்க பாருங்க, அது மேபி உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஸ்கிராச்ல இருந்து பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். கோர்ஸ் பார்த்தப்பே அதுல இருந்து தெரிஞ்சதா இருந்துச்சு, அதனால தான் கேட்டோம். சரி ஓகே. யா ஓகே गाइस, சோ பேசிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஃபார் டிஎஸ்ஏ. ஓகே, சோ எதுக்கு நம்ம இத கம்மி காஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட சைடுல இருந்து என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கணும்ன்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10,000 கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா நீங்க ஸ்டார்டிங் நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 25 to 30 கேட்போம்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா எங்களோட மோட்டிவே அது கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே பீப்புள் ஹாவ் டு பிளேஸ் இன் சம் குட் கம்பெனிஸ். ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி ஓகே, தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இந்த லீட் எடுத்து வந்து ஜாயின் பண்ணி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் உங்க கொஸ்டின் கேட்டது தேங்க்யூ ஆஷிக் சார். ரொம்ப நன்றி நீங்க வந்து உங்க டைம் கொடுத்து பண்ணதுக்கு. கண்டிப்பா ஹோப் ஆன் ஃபார் குட் லீட்ஸ் திஸ் டைம். ஓகே சரி பை, க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? யா ஓகே, thank you all guys. Yeah, thank you so much. thank you நான் வந்து வாட்ஸ்அப்ல குரூப் லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, சோ 1 minute. சோ என்ன லிங்க்னா ஃபார்ம் லிங்க் ஷேர் பண்றேன். யாரெல்லாம் willing to join அவங்க வந்து கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க அந்த ஃபார்ம்ல, சரிங்களா? and then more details வந்து ஷேர் பண்ணிரோம், ஈவினிங் குள்ள ஷேர் பண்ணிரோம் நாங்க. thank you. ஓகே ஓகே thank you. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Yeah okay, done. Thank you. You are.